ஆமா. Hi guys, thanks for joining another session of Lights On. Today we'll be discussing Andayadu Natkal and we have a regular Suraj, Aarti and Kavya. So let's get started. First opinions. எத்தனை பேர் புதுசா இப்ப பாத்தீங்க? நான் வந்து ஆக்சுவலா முன்னாடி எப்பவோ டிவில பாதியில இருந்து பார்த்தேன்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்து எண்ட் டு எண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டு எண்ட் இப்பதான் நான் பார்த்திருக்கேன். ஸோ ஆக்சுவலா எனக்கு வந்து எப்படின்னா இந்த படத்தை பத்தி எப்படி தெரியும்னா ஏதோ இந்த எதுலயோ ஒரு இதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து பூனே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஸ்டடி மெட்டீரியலா இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது, பட் அந்த மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால அப்படி என்ன இருக்கு இந்த ஸ்கிரீன் பிளேல அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ஆர்வத்துல தான் நான் வந்து முன்னாடி பார்த்தேன். ஸோ இப்போ பார்க்கும்போது எனக்கு ஓகே நல்லா இருந்தது. பட் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவுடேட்டடா போயிடுச்சு. அந்த 80s உண்டான அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும்ல, அந்த இதுல இருந்தது. இப்போ ராதா கேரக்டர், ராதா இல்ல அம்பிகா கேரக்டர் வந்து எனக்கு ஒரு அந்த ராஜேஷ் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா உனக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே விஷம் குடிக்க வேண்டியதானே, எது கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷம் குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இது. அப்புறம் அந்த குழந்தை கூட அவன் நடந்துக்கிற விதம், இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவன் எவ்வளவு தூரம் பண்றான், பட் அவன் வந்து அதை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃபிஷான இது. அப்புறம் ராஜேஷ் வந்து நம்ம நிறைய படத்துல கேரக்டர் ரோல்ஸ்ல பார்த்திருக்கோம், பட் இந்த படத்துல வந்து நல்லா அவருக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரோல் வந்து மற்றபடி எந்த படத்துல அவர் எந்த இம்பாக்டும் எனக்கு கிரியேட் பண்ணதில்லை. இந்த படத்துல நல்லா இது பண்ணியிருந்தாரு. பாக்யராஜும் வந்துட்டு அந்த இன்னசென்டான கேரக்டர்ல நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அந்த பையன் கூட அவருடைய காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஓவராலா மியூசிக் வந்து எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் பிடிச்சது, மற்றபடி எனக்கு பெருசா எதுவும் ஒர்க் ஆகல. அந்த பாட்டுலாம் தேவையில்லாம ரெண்டு ரெண்டு பாட்டு, இந்த கடைசியில் அவருடைய பாட்டுலாம் தேவையில்லாத பாட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் நான் ஓட்டி விட்டு தான் பார்த்தேன். ஸோ ஓவராலா நல்லா ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி. சார் சொன்ன மாதிரி தான். அங்கே நிறைய காமெடி சீன்ஸ் வந்து டிவியில் பார்த்துருக்கேன். ஸோ இதான் கதைன்னு தெரியும். அந்த மாதிரி அந்த டைலாக் கிளைமேக்ஸில் வர டைலாக் வந்து செம்ம இது இல்லையா, ஹிட்டு. ஸோ தெரியும் இதான் மூவின்னு. அப்படி அப்படி இதுவாக பார்த்துருக்கேன். ஹோல் மூவி பிச்சு பிச்சு பார்த்துருக்கேன். ஸோ அதான் இது வந்து நார்மல் ஒரு ஆவரேஜாக நல்ல மூவி. பெருசாக இப்போ இது பார்த்துட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு, செம்மையாக ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன மாதிரி தான் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க இதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நமக்கு எங்கேயுமே ஒரு மூவி பார்க்குறோம் நடிக்கிறாங்க அந்த மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. அதான் சூரஜ் சொன்ன மாதிரி தான் எனக்கு அவர் கேரக்டர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப செல்ஃபிஷாக ஃபீல் ஆச்சு. அதுவும் ரீசெண்டாக தான் நான் வந்து எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா, ரஜினி ராதா நம்பிக்கா இவங்க சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும். ஸோ அந்த மூவிலையும் இவ எக்ஸாக்டா இதே கேரக்டர் தான் பண்ணிருப்பா. அப்போ ஏன் இவ இப்படியே இருக்கா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வைஃப் இவளா இருப்பால ரஜினி. ஆமா, இந்த மாதிரிதான் லைக் செல்ஃபிஷா குழந்தை ஃபேமிலிங்கிறதுலாம் அவளுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். ஆனா எனக்கு அம்பிகா கேரக்டர் வந்து இதுல கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்க ஒரு மாதிரி துருத்துருன்னு ஃபன்னி, அது நல்லா இருந்துச்சு. அவ பண்றது நோண்டிட்டே இருப்பா, இது பண்ணிட்டே இருக்கிறது வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பண்ணிட்டே இருக்கு, அது சூப்பரா செட் ஆச்சு. அப்ப அவ மேல வந்து வெறுப்பு அப்படிலாம் வரல. அந்த மூவியோட இதுங்கிறது இம்பாக்டுங்கிறதுலாம் இல்லாம இதுல அவ கம்ப்ளீட்டா மாத்தி அந்த வசந்திங்கிற கேரக்டரா தான் மைண்ட்ல நின்ன மாதிரி இருந்தது. அப்புறம் ஆப்வியஸ்லி கே பாக்யராஜ் வந்து செம்மையா ஃபிட்டா இருந்தாரு. அந்த இதுவா ஒரு இன்னசென்ட்டா ஆனா கோவப்படுறது. அந்த இப்ப நைட்டு வந்து இவ வந்து இட்லி கொடுத்துருப்பா காலையில, இவர் வந்து சண்டைலாம் போட்டு போயிருப்பாரு. நைட் வந்து கதவு தட்டுறப்ப கதவு இவனை விட்டு தட்ட சொல்லுவாரு. இல்ல இல்ல அவ வந்து என்ன திட்ட போற, வாங்க இங்கே படுத்துருவோம்னா செம்ம பயமா இருக்கும். அவ கதவு திறந்தோடனே பயந்துதான் இருப்பாரு. அப்ப அவ கேட்பா, நான் தனியா பேசணும், ஒரு இட்லி கொடுத்தா ஏன் திருப்பி கொடுத்த அப்படின்னா டக்குன்னு மாத்தி கோவப்படுறது. என்னென்ன நினைச்ச, இட்லி இட்லி வாங்குறவன் நினைச்சியா? கோவமும் சரி அந்த திருப்பி பயப்படுறதும் சரி செம்ம நேச்சுரலா இருந்துச்சு அது எல்லாமே. அதாவது அதான் நடிக்கிறாங்கன்னு இல்லாம ரொம்ப நேச்சுரலா ஏதோ ஒருத்தரை பார்த்து அவரை மாதிரியே பண்ண மாதிரி அந்த மாதிரி இருந்தது.
அப்புறம் ஆனா வேணா அந்த வேஷ்டி தூக்கிக்கிறது, எல்லாம் சொல்லுவாங்கல்ல வேஷ்டி இறக்கு. அது வந்து எக்ஸாக்ட்டா சந்தானம் பாஸ் படத்துல சொல்லுவாள்ல, "கண்ணாடிய கழட்டு." அந்த சில அந்த ஜெஸ்டரே நமக்கு வந்து காண்டா இருக்கும்ல. "முதல்ல அத எடுறா, அப்புறமா பேசிக்கலாம் அடுத்த பிரச்சனைய." அந்த மாதிரி அதெல்லாம் குட்டி குட்டியா இருந்தது. அப்புறம் எனக்கு அந்த இந்த சீன் வந்து எப்ப நெனச்சாலே சிரிப்பு வரும். இவன் வந்து பாட்டு எழுதிட்டு போய் பாட சொல்லுவான். அப்ப அடுத்த லைன் என்ன அப்டின்னோனே, "நான் வாத்து அப்டி சொன்னோனே, "ஆமா நான் வாத்து பாடு" அப்டி சொன்னோனே, அவன் அத வந்து சீரியஸா உட்கார்ந்து பாடுறது இருக்கு. அத நெனச்சாலே செம்மையா எனக்கு பர்ஸ்ட் ஆயி சிரிப்பு வரும். ஸோ அ அதான் ஒரு 2, 3 சீன் வந்து நல்லா ஃபன்னியா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு நார்மல் 80ஸ் மூவி மாரி ஆயிடுச்சு. ராஜேஷ் போய் இவர கூட்டிட்டு வர்றது. கேரக்டர்ல பார்த்தா ராஜேஷ் வந்து மெயினா அவர் தான் ஹீரோவா இருந்திருக்கணும் படத்துக்கு. ஏன்னா இப்படிலாம் ஒரு மனுஷன உலகத்துல பார்க்கவே முடியாது. கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணுட்ட போய் என்ன ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு உள்ள போய் மூக்க நுழைக்கிறது. நமக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு இல்லாம, அப்புறம் அவன தேடி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அ என்னன்னா, ஆனா அதான் இது எல்லாமே எனக்கு செகண்ட் ஹால்ஃப் வந்து நெறையா அ எமோஷனலா ஒருத்தர் ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ற மாரி இருக்கும். இவ வந்து செத்துருவேன்னு அவன பிளாக்மெயில் பண்றது. அவன் வந்து எங்க அம்மா செத்துருவாங்க. அதனால தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னு இவள பிளாக்மெயில் பண்றது. இதுல இந்த குழந்தை தனியா கீழ விழுந்ததெல்லாம் பண்ணி, ஓகே ஒரு வீட்ல இருக்கோம். குழந்தைட்ட நம்ம வெறுப்பா நடந்துக்கவும் முடியாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் லவ் ஆர் ஒரு அஃபெக்ஷன்லாம் ஒண்ணும் வரல. சரி இப்படி இருந்து தொலைக்க முடியாது. போய் தொல. அப்படின்னு பண்ற மாதிரி தான் அந்த பார்ட் ஃபுல்லா ஃபீல் ஆச்சு. அது எதுவுமே எனக்கு நேச்சுரலா ஃபீல் ஆகல. அந்த மாரி மூவில லவ்வுங்கிறதும், அது எப்புட்றா உங்களுக்கு லவ் வந்துச்சு அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் இவன் வருவான். பார்த்தோனே அதான் பிச்சைக்காரன்னு நெனச்சிருவா. சிரிச்சுட்டு உள்ள இது பண்ணுவா. அப்புறம் சுத்தி சுத்தி பார்த்தா திடீர்னு லவ் பண்றேன்ருவா. நீ அவன பார்த்தா ஃபன்னியா இருக்கு. இல்ல அவன இது பண்றேன்னு சொல்லு பரவால்ல. எங்கருந்து உனக்கு லவ் வந்துச்சு? அப்படிதான். அப்புறம் அவன் வந்து என்ன சொல்வான்னா, அவள நான் ஏன் இது பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா? எனக்கும் அவள பிடிக்கும். டேய் உனக்கு எப்படா அவள பிடிச்சது? ஸோ நான் இப்போ நார்மலி பாக்யராஜ் கேரக்டருக்கு அது வந்து பெரிய காம்ப்ளிகேஷன் தான். இப்ப லவ்ங்கிற விஷயத்த எடுத்துட்டாலுமே, ஹவுஸ் ஓனரோட பொண்ணு சுத்தி சுத்தி வராங்க. வேலை இல்ல. ஸோ இது வேற ஒரு ப்ராப்ளமா வந்துற போதுங்கிற காம்ப்ளிகேஷன் இல்ல எனக்கு அது செட் ஆவலன்னு சொல்லவே பண்ணலாம். எங்கருந்து லவ் வந்துச்சுங்கிறது எனக்கு பெரிய கொஸ்டின். உங்களுக்கு எங்கருந்து லவ் வந்துச்சு முதல்ல 2 பேருக்கும்? ஆ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எதனால இம்ப்ரெஸ் ஆனாங்க? அதுவே ஒண்ணு பெருசா ஃபீல் ஆகல. அந்த மாரி ஆனா ராஜேஷ் கேரக்டர் வந்து ஒரு ஃபைன் கேரக்டரா இருந்தது. உலகத்திலேயே இந்த பெஸ்ட் செயிண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது பண்ண மாதிரி. இப்படிலாம் எவனும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஆ இருந்தாலும் தேல் கெட் ஹர்ட். அந்த மாரி தான் ஃபீல் ஆச்சு. இப்படிலாம் இருக்காதனே அப்படின்னு. அப்புறம் இது பாக்யராஜ் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஐ டோன்ட் அக்ரி வித் எனி ஆஃப் தட். இப்போ என்ன சொல்றது? இவ வந்து அவன் கூட தான் வாழணும்னு இருப்பாளாம். அப்புறமா தாலி எடுக்கணும்னோனே ஆக்சுவலி அந்த இதுலயே எனக்கு என்ன கடுப்பாச்சுன்னா, நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த பொண்ணோட லைஃப்ப பத்தி. 2 பேரும் மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸ்டோரியா சொல்லுவாங்க. கிளைமாக்ஸ்ம்பாங்க. ஒரு வார்த்தை கூட அவ பேச மாட்டா. எனக்கெல்லாம் என்னன்னா, "டேய் என்னடா நீங்க 2 பேரும் ஏன் இத பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க?" ஃபர்ஸ்ட் அது. செகண்டு இப்போ அவ வந்து லவ் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்றால. அவ விஷம் குடிச்சா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஐ கேனாட் லிவ் அனதர் லைஃப். இன்னொரு இதுக்குள்ள டக்குன்னு போ முடியாது. அது புரியுது. எந்த நம்பிக்கையில நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க? அவன் வந்து உனக்கு லவ்வுக்கு நீ என்ன பண்ணியிருக்கான்? ஸ்டார்ட்டிங் அவன் வந்து எதுவா இருந்தாலுமே ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணி, இது பண்ணி அப்படியும் கிடையாது. அவன் தேடி கூட வரல. உனக்கு என்னாச்சுன்னு யோசிக்கல. இவ்வளோத்துக்கும் அப்புறம் இவன் கூட்டிட்டு வந்து இந்த இதுல வரும்ல, ராஜா ராணி கிளைமேக்ஸ். இவன் போய் கூட்டிட்டு வந்து சேர்த்து வைக்கிறான். ஜெய்யன்னா அரைஞ்சிட்டு ஹீரோவா? உன்ட்ட இப்ப கேட்டாங்களா? அந்த மாரி ஒரு கோவம் ஏதாவது வரணும்ல அவளுக்கு அட்லீஸ்ட். எங்க போன? இப்ப வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னோ இவளும் வந்துட்டு ஓகே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு முடிவுக்கு வருவாங்க. யாரு நம்மள கூட்டிட்டு அந்த மாதிரி செம காண்டாச்சு அதெல்லாம். அதான் அந்த மாரி வந்து இப்போ என்ன தாலி கட்டிட்டாங்கங்கிறதுக்காக யூ ஹேவ் டு லிவ் வித் தெம். அதுவுமே வந்து இப்போ ஒருவேள மாதவன் நாயர் ரிட்டர்ன் கூட்டிட்டு வராங்கல்ல. அவர் வந்து இவங்க வாழ்றத பார்த்திருக்காரு. அவ வந்து ஷி இஸ் கெட்டிங் இன்டூ திஸ் லைஃப் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ அவளுக்கு அதுதான் பெட்டர். நான் என்னால குடுக்க முடியாதத அவளுக்கு குடுக்குறாங்க. இப்போ இங்கேயும் அவ கஷ்டம்லாம் படல. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள செட் ஆகுறாங்கிறத பார்த்துட்டு அவர் இந்த இது சொன்னா நான் ஒத்துப்பேன். உனக்கு அவ எங்க இருக்கான்னே தெரியாது. அந்த பெர்சன் இப்ப இந்த இடத்துல அவ வந்து என்ன ஆயிட்டு இருக்கா? இல்ல இந்த பெர்சன் ஒரு சைக்கோவா? அதெல்லாம் உனக்கு தெரியாது.
ஆனா தாலி கட்டிட்டீங்க சார், நீங்க வச்சுக்கோங்க உங்க பொறுப்பு அப்படிங்கிற மாதிரினா என்ன நியாயம் இதுல, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் ஒரு பக்கா 80s மூவில இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் திஸ் இஸ் ஆர் கல்ச்சர், அந்த மாதிரி இதுதான் நீங்க பண்ணணும் அந்த மாதிரி இருந்தது. அந்த டெம்ப்ளேட்டும் அதே மாதிரி தான். கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ரொம்ப நார்மல் ஒரு இந்த மூவியா போயிடுச்சு, ஒரு நார்மல் இதுவா போச்சு. மற்றபடி அதான் ஒன் டைம் வாட்ச் அந்த மாதிரி தான் எனக்கு. கிரேட் மோனோலாக். இன்னும் இது என்னன்னா, பாக்யராஜ் அவரோட மூவிஸ்னு சொன்னா நமக்கு எதுவுமே இப்போ நம்ம சொல்றோம்ல, இந்த கல்ட் மூவிஸ் சமுதாயத்தை மாத்துச்சு அப்படிங்கிற டைரக்டரா அவரை நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா ஹி ஹேவ் ஸ்போக்கன் அபவுட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். எதுவுமே ஈஸியான சப்ஜெக்ட் இல்ல. ஆனா அதை செம்ம கேஷுவலா ஃபன்னியா டச் பண்ணிட்டு போவாரு. அது நல்லா இருக்கும் அவரோட ட்ரீட்மெண்ட். ஈவன் சும்மா உட்காந்து பாக்குறோம்னா எனக்கு வந்து அவரோட இதுல முந்தானை முடிச்சு, இது நம்ம ஆளு, அப்புறம் இது தாவணி கனவுகள், இது எல்லாமே பிடிக்கும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்ல ஒரு கேஸ்ட் அந்த ரிலிஜியன், இது எல்லாமே டச் பண்ணிரு பெரிய பெரிய சப்ஜெக்ட். ஆனா அசால்ட்டா அதை பேசிட்டு போயிருப்பாரு. பிளஸ் அந்த இது ராஜகுமாரி, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரன், அந்த மூவி தான் மீனா மூவி. ஸோ அது எல்லாமே செம்ம ஃபன்னா இருக்கும் நமக்கு. நாட் அபவுட் இப்போ நார்மலி ஒரு ப்ராப்ளம் பத்தி ஒரு மூவினா யூ ஹாவ் டு பி சீரியஸ் அபவுட் இட். நீங்க யூ கான்ட் ஈவன் சே ஒப்பீனியன் அபவுட் இட், இல்ல தப்பாயிடும் அப்படிங்கிறது இல்லாம இதெல்லாம் செம்ம ஃபன்னா மூவி போயிட்டு இருக்கும். உட்கார்ந்து ஜாலியா பார்த்துட்டு. ஆனா அந்த ட்விஸ்ட் எல்லாம் செம்மையா இருக்கும். இப்போ முந்தானை முடிச்சுல வந்து ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு ஸ்டெப்பர்னா, அதான் குழந்தைய தாண்டு கூட செய்வேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு வேணுங்கிறது கிடைக்கணும். அந்த பொண்ணு அப்படி இருக்க முடியும். அந்த மாதிரி இது நம்ம ஆளுல வந்து கரெக்டா தாலி கட்டுறப்ப உங்க பேரண்ட்ஸ் சொல்ல வருவாங்க. அது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம், இவரோட ஃபேமிலி என்ன, ஹூ இஸ் ஹீன்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம். கரெக்டா உள்ள வருவாங்க. அதெல்லாம் செம்மையா அந்த ஸ்கிரீன் பிளேவா இல்ல லைக் அது செட் பண்ற செம்மையா பண்ணிருப்பாரு அந்த மூவியா. அதெல்லாம் வந்து அதான் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு, ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அந்த விஷயத்துல ஒரு ஒரு நல்ல டைரக்டர் தான். அதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஐடியா. நம்ம பாக்யராஜ் படம் பேசாததால maybe after movie opinions we'll get into. காவ்யா? யூசுவலா ஐ லைக் ஹிஸ் ஸ்டோரி ரைட்டிங், அந்த ஸ்கிரீன் பிளே இது ரொம்ப பிடிக்கும். அவரு கொண்டு போற யூனோ அந்த லீனியரா போறது, இல்ல சம்டைம்ஸ் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து வர்றது. இதுக்கு முன்னாடி வந்த 2-3 படங்கள் எனக்கு இட்ஸ் லைக் அ வெரி ஹவுஸ் ஹோல்டா எல்லாரும் சேர்ந்து பாக்குற படங்கள் யூசுவலா வந்து பாக்யராஜ் ஃபிலிம்ஸ் தான் இருக்கும். இந்த படத்துல வந்து இது வந்து திஸ் இஸ் மை செகண்ட் டைம் வாட்சிங் தி ஃபிலிம். நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து பார்த்தபோது எங்க அம்மா எனக்கு இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்படின்னா, இதுல பாரு ஒரு மலையாளி வந்து தமிழாவும் ஒரு தமிழ் வந்து மலையாளியாவும் நடிச்சிருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எனக்கு புரியல அதுல என்ன பெரிய விஷயம். எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகவே இல்லைன்னா, அம்பிகா மலையாளிங்கிறதவே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகாத மாதிரி ஒரு தமிழ் ஹீரோயினாவே தெரியாதுல்ல. சோ இவங்க சொல்லிதான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓ இவங்க மலையாளியாங்கிறதே எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. சோ அப்படிதான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அப்போ எனக்கு ஐ திங்க் ஐ ரியலி என்ஜாய்ட் த மூவி. ஏதோ டிஃப்ரெண்டா லைக் சம்படி எல்ஸ் saw the என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருந்தது. பட் தென் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மூவிஸ் தட் டிடன்ட் ஏஜ் வெல் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் இப்ப இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இட் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் எனிபடி டு வாட்ச் திஸ். இல்ல இது சம் வேற எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். வேற எந்த எனக்கு இந்த சென்டிமெண்ட் 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக் அந்த கார்ஸ், இந்த படத்துல வர கார் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபார் சம் ரீசன். அண்ட் மேபி அந்த விண்டேஜ் அந்த சில பர்டிகுலர் சீன்ஸ், லைக் அந்த டைம் 80s கல்ச்சர் ஆர்த்தி சொன்ன மாதிரி அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி ஒரு சாப்டர் அங்க இப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு வேணா இது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி போர்டா யூஸ் பண்ணலாமே தவிர there is no message or even a lesson that I would really pick up from this. இது சில சீக்வன்ஸ் பிடிச்சிருந்தது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேரேஜ் சீக்வன்ஸோ இல்ல அவங்க சிக் மதர் கிட்ட கொண்டு வர அந்த சீக்வன்ஸ் ஷூட், அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி சிலது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் காமெடி இஸ் லைக் சம்திங் தட் ஐ திங்க் இட்ஸ் வெரி பாப்புலரைஸ். டிவில வந்து போட்டு இட்ஸ் பை டிஃபால்ட் யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங். சில காமெடிஸ் வந்து இட்ஸ் அ பேட் ஜோக் பட் தென் யூ எண்ட் அப் லாஃபிங் டு இட் பிகாஸ் இட்ஸ் அப்படி ரொம்ப நாளா யூ கெட் யூஸ் டு இட். ஸோ அந்த மாதிரி ரன்னி கேக்ஸ் இருந்தாலும் this is one time watch, but this is one movie that definitely did not age well for me. I was like ஒரு மாதிரி ஷாக்டா இருந்தது. இதெல்லாம் நம்ம சிரிச்சோமா, இதெல்லாம் என்ஜாய் பண்ணோமாங்கிற
ஒரு கில்ட்டி ஃபீலிங்க்கு வந்து எனக்கு நேத்திக்கு தான் பார்த்தேன். ஸோ எனக்கு பார்க்கும்போது இதை ஹவு டிட் ஐ என்ஜாய் இட்? I had a conversation with my family on why we all enjoyed. Why did you suggest this movie to a younger audience like me? ஏன்னா எனக்கு அந்த மூவி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஐ வாஸ் இன் a very impressionable ஏஜ். அப்ப இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் நானும் என்ன சொல்றது, எனக்கு some man will decide my life for me, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக பண்ண படமா, வாட் இஸ் ஹிடன் அஜெண்டாங்கிற கான்வர்சேஷன் வந்து நாங்க நேத்திக்கு கல்ச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் வாட் எவர் பி இட். நீங்க வந்து நம்ம பண்பாட கட்டி காப்பாத்தணும்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அந்த ஐ திங்க் இட்ஸ் வெரி கன்னிங்லி ரொம்ப மேனிபுலேட்டிவா இந்த படம் எனக்கு 2-3 இந்த மாதிரி இதர தமிழ் ஃபிலிம்ஸ் விச் ஏன்னா ஓப்பனா சொன்னா இட்ஸ் ஈஸியர் டு ரிஜெக்ட் இட். ஏன் அப்படி பண்ணணும்னு நம்ம கொஸ்டின் கேட்போம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் மூவிஸ் வச்சுட்டு இதுதான் ரியல் லைஃப் பிளாட்டுமே இதுதாங்கிற கொண்டு வரது வந்து திஸ் மூவி இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அது பார்க்கும்போது ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் எனிபடி டு வாட்ச் இட். இட்ஸ் நாட் அ வெரி கிரேட் மூவி. தேர் ஆர் மச் பெட்டர் மூவிஸ் பை பாக்யராஜ் which has even though I don't agree with lot of his political statements, அந்த சீக்வென்ஸோ இல்ல அந்த ஓவரால் அந்த டயலாக்ஸ் நிறைய இருந்தாலுமே இட்ஸ் ஈஸியர் டு ஃபாலோ த்ரூவா இருக்கும். இல்லனா நீ கஷ்டமான டயலாக்ஸ் வைக்கலாம், ஆனா வந்து ஒரு அட்லீஸ்ட் அது மெசேஜாவது ஏதாவது ஒன்று சொல்ல வரணும். இது எதுவுமே கிடையாது. இட்ஸ் நோ பிரெய்னர்னா இட்ஸ் நோ பிரெய்னர் ஃபைன். ஆனா இது நோ பிரெய்னர்லயும் நீ போற போக்குல வந்து ஒரு அட்டாக்கிங் ஒரு பர்டிகுலர் ஜெண்டரவேங்கும் போது ஐ டோன்ட் அக்ரி வித் இட். இல்லை நீங்க சொன்ன ஆர்த்தி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு செயின்ட் கேரக்டருக்கு வந்து அந்த இடத்துல தேவையே கிடையாது. லைக் இட்ஸ் அ வெரி க்ரூவல் வேர்ல்டுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த இடத்துல அந்த ஆர்க்குக்கு எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு கேரக்டராக்கு வந்து க்ரோவோ இல்ல அதுக்கான நோபடி ஃபீல் சாரி ஃபார் ஹிம் எக்ஸெப்ட் தி ஆடியன்ஸ்ங்கிற மாதிரி தோணுச்சு. பட் யா தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் அபௌட் இட். இதை பத்தி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட ஐ வாஸ் குவைட் அப்செட் அபௌட் தி மூவி. Thank you. My opinion is also similar. எனக்கு வந்து the whole idea of taking one see, this is not the movie that we had to necessarily discuss upon. பாக்யராஜோட ஒரு படம் which we have to take, and so that we can talk why பாக்யராஜ் was a phenomenal character or a screenwriter. It's not about giving answers. I just want to get your opinions. எனக்கும் தெரியல. பாக்யராஜ் வந்து one of the directors whom I enjoy very much. But immediately பாக்யராஜன் சொன்ன உடனே எனக்கு காமெடி தான் ஞாபகம் வருது. ஏதாவது ஒண்ணு பேசணும்னா நம்ம ஸ்பெசிபிக்கா யோசிக்கணுங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த படம் கூட வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெரிஃபிக். இந்த மலையாளியா புது வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் பண்றது வந்து சான்ஸே இல்லை. அதான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அந்த சின்ன பையன் ஐ like the way he induces sentiment in the film, whether it's right or wrong, whether we agree or not. அந்த சென்டிமெண்ட் கொண்டு வச்சு ஒரு மாதிரி அந்த கிரிப்பா ஆளு நம்மளை வச்சுக்கிட்டு இது சொல்றது வந்து என்னமோ ஸ்கில் இருக்கு. சிலதுல வந்து நம்ம அவுட் ரைட்டரா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சில டேரக்டர்ஸ் எல்லாம். பட் இவர் வந்து சென்டிமெண்ட் சொல்றது வந்து நம்ம அது கிராஸ் பண்ணிடுறாரு அந்த அட்டென்ஷனை. பட் டோன்ட் நோ வெதர் இட் இஸ் டேஞ்சரஸ் ஆல்சோ. ஏன்னா நம்ம ஒப்பீனியன் அக்ரி பண்ணாததுக்கே நம்ம உட்கார்றோமே, அது கரெக்டானும் எனக்கு தெரியல. இன்னைக்கு இதே I don't know whether it's the directors of that era who had the problem. கேபி கவலா இல்ல, மகேந்திரன்லாம் வேற லெவல், அதெல்லாம் விட்டுலாம். பட் இவர் இந்த விசு படம் கூட நான் நிறைய என்ஜாய் பண்ணது இப்போ மோஸ்ட்லி இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதானா இது ஒன்று எனக்கு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் why Bhagyaraj is great. Why is his screenplay so charmed about? எதுக்கு அதுல என்ன பண்றாரு? எனக்கு எக்ஸாக்ட் ஏதாவது இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்களேன், எனக்கு புரியல. எதுக்கு பாக்யராஜ்னால ஸ்கிரீன் பிளே சொல்றாங்க? எனிவன்? எனக்கு வந்து ஐ ஃபீல் அந்த ஸ்டோரி அந்த ஃப்ளோ வந்து இவங்களுக்கு அப்பதான் இன்ட்ரடியூஸ் போய் எனக்கு தெரிஞ்சு I'll take an example from my mother's era. அவங்க வந்து அப்பதான் அந்த மேட்னிலாம் போய் பழகுற ஒரு டைம்ல வந்து they wanted more relatable stories. சீரியலுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த சீரியல் ஏரா மாதிரி தான் பாக்யராஜ் மூவிஸ் வந்து அட்லீஸ்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு அப்படிதான் தோணும். ஸோ மை மாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஹுக் லைன் அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா இட் வாஸ் லைக் நோ பிரெய்னர் தான். நம்ம பாக்குற ஒரு ஃபீல் குட் மூவி ஈரா வந்து பாக்யராஜ் வாஸ் ஏபிள் டு ப்ரொவைட் தான். அதுல கொஞ்சம் ராங் காமெண்ட்ரியா இருக்கட்டும், அப்ப வந்து விச் தே ஃபெல்ட் வாட்ஸ் ரைட் அட் தட் டைம்.
ஏன்னா அது கவுண்டர் பண்றதுக்கு மூவிஸோ கவுண்டர் பண்றதுக்கு எந்த ஒரு டயலாக்ஸுமே அப்ப கிடையாதுல்ல. இஃப் தேர் வாஸ் இட் வாஸ் வெரி எக்ஸ்ட்ரீம். இப்போ ஈவன் பெரியார் லைக் ஈவன் அவங்களோட சொன்னதுமே இட் வாஸ் வெரி எக்ஸ்ட்ரீம் ஃபார் லைக் ஃபேமிலி விமென் டு ஃபாலோ இட் ஆர் ஈவன் லிசன் டு இட். ஏன்னா அது it was not relevant, it was not somebody was speaking on their behalf. ஆனா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கோஆர்டினேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இங்க அப்ப யாருக்கும் கிடையாது. பட் திஸ் வாஸ் மோர் லைக் ஒரு பேண்டர்லயே நீங்க வந்து அது அந்த ஐ திங்க் தட்ஸ் a word for that comedy. சும்மா பேசும்போதே நான் இருக்குன்னு சொல்றது இந்த சுத்தி இப்படி யூ கேன் கன்வே த மெசேஜ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் லைட்டர் டோன் மாதிரி. ஐ திங்க் ஹீ ஹேட் தட் ஸ்கில் வித் திஸ் மூவிஸ். அண்ட் ஆல்சோ இது சொல்லுவாங்க ஒரு நெக்ஸ்ட் டோர் நேபர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து இவர் மூவிஸ்ல இருந்து தான் கொண்டு வந்தாங்கன்னே எனக்கு தோணுது. தமிழ் சினிமாக்கு வந்து அந்த இவனை இப்ப தனுஷ்ல சொல்லுவாங்கல்ல ஹீரோவா அக்செப்டே பண்ண முடியாதுங்கிறது, எனக்கு வந்து எப்படி பாக்யராஜ் அக்செப்ட் பண்ணாங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டினா இருந்தது. பட் he portrayed this certain characters very well. Like இந்த மிடுக்கு பந்தா கட்டுற மாப்பிள்ள கேரக்டரா இருக்கட்டும், இந்த அகைன் தட் வாஸ் ஆல்சோ கோவை சார்ல அம்மாவா வருவாங்க அந்த படம், டக்குன்னு எனக்கு பேர் வரல. அந்த படத்துல எல்லாமே வந்து அந்த அந்த டைம்ல இருந்த பந்தாக்கள் அந்த டைம்ல இருந்த ஆட்களோட அந்த இமேஜ் வந்து வெரி வெல் he was able to capture and act. ஸோ அந்த இந்த 2-3 எசன்ஸ் தான் ஐ திங்க் இட் கிளிக் ஃபார் ஹிம் ரியலி வெல்ங்கிறது வந்து திஸ் ஆல் ஹேப்பன் டிஸ்பைட் ஹிம் பிளேயிங் ரிடிகுலஸ் சாங்ஸ், டான்சிங் டு ஆல் திஸ் ரிடிகுலஸ்லி மேட் சாங்ஸுக்கு தட் ஒர்க். ஐ திங்க் திஸ் ஹெல்ப்ட் அ லாட்னு தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா discuss Bhagyaraj the actor later. Yeah, it's a whole different topic. I want to touch upon Bhagyaraj the director and what was that thing special about his screenplay. ஏன்னா இப்போ எதுக்காக நான் கேட்கறேன், வீடியோஸ் பாக்குறவங்களே வந்து there can be a notion that இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு சினிமா பத்தி என்ன தெரியும், ஏன் பண்றாங்கன்னா we are not saying that we know everything about cinema. இது வந்து டிஸ்கஸ் பண்ணா எப்படி இருக்கும் in a structured format, what opinions are about. Because இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்றது மாதிரி தான் great conversations lead to great thoughts. அந்த மாதிரி ஒரு டாபிக் பண்றது இதுதான். we are definitely not trying to find solution or we are not saying that we know everything. The classic example is this one. Why is he so adored for his screenplay? I also forgot to add one thing. அவர் வந்து I think he has a like immense amount of observational skills தான். அது எனக்கு வந்து அப்படியே அந்த 80s பிக்சர் வந்து இப்ப நான் பார்த்தாலும் அந்த படத்துல பார்த்தாலும் அப்படியே தெரியும். அந்த இரால சும்மா மைன்யூட் விஷயங்களா இருக்கட்டும், அந்த அங்க வஸ்திரம் அந்த அந்த கல்யாண சீக்வன்ஸ்ல அந்த போடுற இதுவே இப்ப கிடையாது. அப்பதான் அது ரொம்ப பாப்புலாரிட்டி ரைஸ் டு பாப்புலாரிட்டி அந்த டைம் தான். ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ண ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் டு வெரி பிக் திங்ஸ். அஃப்கோர்ஸ் அது எல்லாமே ஐ திங்க் he was able to capture, which for me அப்போ வந்த நியூ ஏஜ் டைரக்டர்ஸ் வந்து அதெல்லாம் ஐதர் தே கோ இன்டு வெரி ஆர்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி, இல்லைன்னா இந்த மாதிரி அந்த கேப்சர் பண்றதுக்கு வந்து விட்டுட்டாங்கன்னு தோணுது. திஸ் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு ஆட். சாரி ஆர்த்தி. so what I think is like இப்போ விக்ரம் சொன்னல, ஈவன் தோ we don't agree with that, நம்மள உட்கார வைக்கிறாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், அவரோட ஸ்பெஷாலிட்டியா என்ன நினைக்கிறேன்னா, இட் இஸ் லைக் சம்திங் ஹேப்பனிங் நெக்ஸ்ட் டோர். அந்த மாதிரி தான் அவரோட மூவிஸ் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி ஆர் அவரோட பிகஸ்ட் அட்வான்டேஜ் நினைக்கிறேன். இப்போ அவரோட மூவியோட கதையில வர பெரிய ப்ராப்ளம்ங்கிறதோ இல்லை சப்ஜெக்ட் அவர் ஹேண்டில் பண்ற எதுவுமே ஏலியனா இருக்காது. ஒரு பெருசா ஒன்று நடந்தது சமூகத்துல பெருசா ஒன்று, விச் இஸ் நமக்கு என்னன்னா யாருக்கோ நடக்குது யாரோ பேசுறாங்கன்னு போயிடுவோம். இப்போ நீ சீக்வன்ஸ் ஏதாவது கேட்டோம் இல்லையா, இப்போ நான் முந்தனை முடிச்ச அந்த இதை எடுத்துக்கிறேன். அதுல இப்போ கல்யாணம் பண்ணிடுவா, ஹி டோன்ட் லைக் ஹர், அந்த நீ எனக்கு இது கிடையாது அப்படியே வச்சிருவாரு. அப்ப பார்த்தா குழந்தை காசு முழுங்கிரும். அது அந்த குழந்தைக்கு இவ வந்து பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போனது, ஆனா அவங்க பேரையும் விட்டு கொடுக்காம சரின்ட்டு இவ தூக்கிட்டு போவா. அப்போ பேச்சு எப்படி வந்துரும்னா இன்னொருத்தர் குழந்தை. ஸோ இதெல்லாம் வந்து குடும்பத்துல நடக்கிற ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒரு செகண்ட் ஒய்ஃப் ஒருத்தங்க வந்திருக்காங்க, ஒரு குழந்தை காசு இதே மாதிரி. அப்போ இப்ப நமக்கு வந்து பிகஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த சஸ்பென்ஸ் மியூசிக் போட்டு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், அந்த த்ரில்லர் மியூசிக் போடுற அளவுக்கு அது இல்லை. ஆனா லைஃப்ல நமக்கு இது நடந்துச்சுன்னா செம்ம பக் மூமெண்ட் தான் அது. இட் இஸ் லைக் வெரி பிக் திங். அந்த மாதிரி தான்
ஸோ அதுதான் அவரோட சக்சஸ் ஒன் ஆஃப் த ரீசன் நான் நினைக்கிறேன். என்னன்னா அவரோட ட்ரீட்மெண்ட்டும் சரி, ஸ்க்ரீன் பிளே வாட் எவர் இட் இஸ், காவ்யா சொன்ன மாதிரி சம் அப்சர்வேஷன் இருக்கும். இட் வில் பி லைக் நம்மளை சுற்றி இருக்கிற யார்கிட்டயோ இந்த விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். அவர் வைக்கிற அந்த முக்கியமான அப்போ நமக்கு வந்து வி ஃபீல் க்ளோஸ் டு தட். ஓகே, இது எங்கேயோ நடக்குது, இது ஒரு சினிமா அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஹீரோயின் கேரக்டர்ஸ்னா நார்மலி நம்ம வந்து இப்போ கேபி மகேந்திரன் அப்படிதான் டக்குன்னு யோசிப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் மூவிஸ் எல்லாத்துலேயுமே ஹீரோயினுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். பீட் அதாவது அது கரெக்டு, நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் நினைப்பாங்க இல்லையா, ஒரு டைரக்டரா இப்படிதான் இந்த பொண்ணு இருக்கணும். இப்ப இந்த மூவில எடுத்துக்கிட்டா கூட அந்த வசந்திங்கிற கேரக்டர் வந்து அதான் 19 இயர்ஸ்னு சொல்லியிருப்பாங்கல்ல, விளையாட்டுத்தனமா இருக்க பொண்ணு. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவரோட வியூல இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னா அதை கரெக்டா கொண்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ எந்த மூவி எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஊர்ல ராஜகுமாரி, மீனா, இல்ல இப்ப நம்ம ஒரு மூவியை சொன்னா அதுல வர ஹீரோயின் கண்டிப்பா நமக்கு மைண்ட்ல நிப்பாங்க. இது நம்ம அதாவது அந்த ஹீரோயின்ஸ் வந்து they'll have a mind on their own. அவங்க அந்த ஸ்டபன்னஸ் இருக்கும். அவங்க வந்து அதான் வீட்டுக்குள்ளேயே இருக்க பொண்ணா இருந்தாலுமே அவங்க அதுல வந்து they do what they want அப்படிங்கிற கேரக்டர்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர்லி ரிட்டன் கேரக்டர்ஸ் சும்மா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோப் எல்லாம் பாட்டுக்கு மட்டும் வர்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஐடென்டிட்டி. ஏன்னா இப்ப நிறைய மூவிஸ்ல இப்போ நிறைய இதுல பார்த்தா ஹீரோயின் யாருன்னே நமக்கு ஞாபகம் இருக்காது. அந்த படத்துல ஹீரோயின் யாரு அப்படின்னா டக்குன்னு இதுவே இருக்காது. பட் இவரோட இதுல அந்த கேரக்டர் அவங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் இருக்கு கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த அதான் அவர் வந்து அவரோட அந்த ஒப்பீனியன் ஈவன் ஐ டோன்ட் அக்ரி. பொலிட்டிக்கல் ஒப்பீனியனோ ஸ்டேட்மெண்ட்டோ நாட் ஆல்வேஸ் ஐ அக்ரி வித் ஹிம். அவர் எடுக்கிறது எல்லாம் கரெக்ட். ஆனா வாட் எவர் ஹி திங்ஸ் அதை அவர் கிளியரா பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அட்லீஸ்ட் ஸ்கிரீனுக்கு அவரால் கொண்டு வர முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். So yeah, அது yes, that looks like a bit of answer. அது அந்த கேரக்டர் எழுதுறது ஐ திங்க் எவ்ரி கேரக்டர் he would have invested some time நினைக்கிறேன். சும்மா வந்து ஒரு ஆளுக்காக நடக்கிற கதை மாதிரி இருக்காது. It's like a proper story next door and events are real. நம்ம அது ஒன் ஆஃப் த இது couple of points. இதுக்கப்புறம் நான் ஐ திங்க் ஒன்னு வந்து அது நேச்சுரலா என்ன ஆச்சுன்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் தி தமிழ்ல தமிழ் இப்ப அம்பிகாவே நம்மளுக்கு நான் தமிழ்ல தெரியல. காவியா சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த தமிழ் பேச தெரியாத ஆக்ட்ரஸ் டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து அந்த ஸ்பாயில் ஆயிடுச்சு. அந்த ஆக்ட்ரஸ்க்கு ரூட்டே பண்ண முடியல நம்மளால, என்னதான் நடிச்சாலும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அதுதான் அந்த ஆதங்கத்தை என்னால தாங்க முடியும். இவங்களே டப்பிங் பேசிருக்காங்கன்னு. அது வந்து ஒரு பேசிக் சென்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் லைனே அதுதானே பேசணும். அந்த மாதிரி இல்லாம இப்படி ஆயிடுச்சு இல்ல. அதுவும் பேச தெரிஞ்சவங்க கூட டப்பிங், அதாவது தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க கூட ஓன் டப்பிங் பேசாம வேற ஏதாவது குரல் பேசுவாங்க. அது நமக்கு ரொம்ப ரிலேட்டா பண்ணிக்க முடியாது. நமக்கு அவங்க குரல் தெரியும், அப்ப வேற யாரோ பேசிருக்காங்கிறது தான் மண்டையில ஓடிட்டு இருக்கு. த்ரிஷா கிளாசிக் எக்ஸாம்பிள். த்ரிஷா நயன்தாரா பேசுறது பார்த்தா அந்த இன்டர்வியூலயோ அது எதுலயோ பேசுறது பார்த்தா ஒரு ஏலியனா இருக்கும். என்ன ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியாது. தமிழ் இப்படிதான் பேசுவாங்களா இல்ல எனக்குமா அனன்யா பாண்டே பேசுற ஒரு ஃபீல் தான் வரும். அனன்யா பாண்டே அப்படி இருக்கும் பேசுறது வந்து தமிழே ஏலியனைஸ்டா பேசிட்டு இருப்பா. இப்ப வர சில ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இல்ல சாரி இப்ப வர லைக் இப்ப அயலில நடிச்சிருந்தாங்கல்ல ஒரு அம்மா கேரக்டரா வரவங்க, அவங்களும் மலையாளம் கலந்த ஒரு ஆக்சென்ட்ல பேசுவாங்க. கேட்டதுக்கு வந்து சொல்றாங்க அது அவங்க ட்ரை பண்றாங்கல்ல, எஃபர்ட் போடுறாங்கல்லன்னு சொல்றாங்க. இது எப்போ அது பேர் மினிமம் தானா? அது எப்போ நார்மலைஸ் ஆக்கிட்டீங்க? அது ஒரு ரெக்குவயர்மெண்ட் தான். அது வந்து எஃபர்ட் போடுறாங்க. அதுவும் கதைக்கு சம்பந்தமே இருக்காது. அவங்க மதுரை அந்த ஸ்கிரீன் பிளே வந்து மதுரையில் நடக்குது, சம்பந்தமே இல்லையா. அட்லீஸ்ட் ஹேவ் சீக்வென்ஸ் வேர் ஷீஸ் ஃப்ரம் கேரளா, ஷீஸ் கெட்டிங் மேரிட் டு தமிழ்நாடு. கிவ் சம் டைம். நீ இத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அப்ப எங்களுக்காக நீங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். எவ்வளவோ நீங்க டைம் யூ கிவ் ஃபார் அதர் இதுல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் வந்து நீங்க வேற எதுக்கு வைக்காம கிவ் சீக்வென்ஸ். இதுல வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. அம்பிகா அந்த பீரியட் ஹீரோயின்ஸ் வந்து
இட் டுக் மீ a lot of time. ஊர்வஷி அந்த கேட்டகரி தான். அவங்க வந்து ஷீஸ் லைக் கெமிலியன். ஷீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். பட் ஈவன் ஆக்ட்ரஸஸ் ஹூ டிட் வெரி ஃபியூ மூவிஸ், ஒரு 2 மூவி 3 தான் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்க மாட்டாங்க. மேபி இட் மைட் பி பிகாஸ் அப்ப மூவிஸ்னாலே நீங்க சென்னை தான் வந்தாகணும், அதனால நீங்க தமிழும் கத்துக்கணுங்கிறது வந்து ஒரு மேண்டட்டரியா இருந்திருந்திருக்கலாம். இப்ப அந்த நீட் இல்லையா இருக்கலாம். பட் டெடிகேஷன் ஆர் ஐ திங்க் தட் வாஸ் ஆல்சோ சம், அது ஒரு எத்திக்ஸ் தானே. இப்ப வந்து அதுல அட்டெம்ப்ட் பண்ணாலே, அது நீங்க தமிழ் ஹீரோயினாவா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேற ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்த ஹீரோயினா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பேர் மினிமம் எப்ப நீங்க கோல்டன் ஸ்டாண்டர்ட் ஆக்குனாங்களோ அதோட அந்த டப்பிங் இதே போச்சுன்னா தோணுது. இப்ப வேற ஏதோ மூவி கூட தமிழ் இல்ல, இப்ப வேற ஏதோ தமிழ் மூவி கூட டப்பிங் சிங்கே ஆகல. அது எத்தனை ஏன் இப்படி தமிழ் ஹீரோ லீட் அண்ட் போத் த லீட்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு ஆல்சோ. அந்த டப்பிங் இஷ்யூ ஐ திங்க் ஐஸ்வர்யா ராஜேஷும் ஜிவி பிரகாஷ் இந்த இப்போ 2வது கொரட்டை மூவி, அந்த மூவி எனக்கு டப்பிங் நிறைய இடத்துல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு செட்டே ஆகாத மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. அவங்கதான். ஆனா அது அது ப்ராப்பர், அது என்ன மேபி அந்த கேரக்டர் இவங்க நிறைய விதவிதமா எப்பயுமே இந்த ஹீரோயின்ஸ் வந்து வேற வாய்ஸ் ட்ரை பண்ணி அவங்க ஃபைனலி when they decide to talk their own இது doesn't sit really well. அது நீங்க இன்டர்வியூஸா இருக்கட்டும் சரி, இல்ல நயன்தாரா மே டிசைட் நெக்ஸ்ட் மூவில இருந்து நான் தான் என் வாய்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னாலும் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியறதுக்கு வந்து it will take a long time. எனக்கு இப்போ டப்பிங் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி மூவில செம்மையா இருந்தது. இப்போ த்ரிஷாக்கோ ஐஸ்வர்யாக்கோ இப்ப அவங்க பேசியிருந்தா செத்துருப்போம். சோ தீபா வெங்கட் வந்து வாய்ஸே கெத்து இல்ல, ஃபேஸ் அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஃபேஸ்லாம் தேவையில்ல, அந்த வாய்ஸுக்கே திமிரு கெத்து அவ்வளோ பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு இருந்தது. சோ எங்க தேவைங்கிறது பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். இப்போ அவங்க வந்து they have to put effort for it obviously. ஆனா this is your job இல்ல, இது ஒரு ஆக்டிங்னு வரும், அட்லீஸ்ட் you have to try for that. அது கரெக்ட் தான். At some point I think for the skin show and glamour தான் நார்த் இந்தியன் ஹீரோயின் இம்போர்ட் அதிகமாச்சு. அதுவுமே ஸ்கின் ஷோ கிளாமர்னாலுமே அவங்களுக்கு கேரக்டருமே இருக்க மாட்டேங்குது. they just want a doll to be in the movie, வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு 2 டான்ஸ் இதுக்கு. சோ அப்போ உங்களுக்கு வந்து வெள்ளையா இருக்க பொண்ணு லைக் இதுவா நார்த்ல இருந்து கொண்டு வராங்க. ஏன் நீ நார்மலி இப்போ தமிழ் பேசுற ஹீரோயின்ஸ்னா இவங்க நிவேதா பெத்துராஜ் தமிழ் பேசுவாங்க தானே, மதுரை பொண்ணு. சோ இப்ப அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கலாம், அஞ்சலி கொடுக்கலாம். இப்போ அஞ்சலி எல்லாம் செம்ம ஆக்ட்ரஸ் ஒரு இதுவா. ஆனா நம்ம டக்குன்னு யோசிக்கிறது எப்படி யோசிப்போம்னா இப்படிதானே யோசிப்போம். இல்ல அது அவங்கள நீங்க ராஷி கண்ணா இல்ல ராஷி கண்ணா விட ரகுல் பிரீத் சிங் வந்து தாவணியில போட்டு அவங்க ஏதோ ஒரு நார்த் இந்தியன் இல்ல இந்த இதுவே தெரியாத ஒரு பொண்ணை கொண்டு வந்து நீ இப்படி இருக்கு, அதுவும் என்ன மதுரை பாஷை திருநெல்வேலி பாஷை பேசிட்டு இருப்பாங்க, கொண்டே விடுவேன் உன்ன. எனக்கு ஈவன் எனக்கு எங்க இது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எனக்கு மணிரத்னம் மூவிஸ் அவ்வளவு பிடிக்காது. மணிரத்னம் ஒரு காலத்துல லோக்கலி லைக் நம்ம ஊர்ல நடக்கிற கதை நம்ம இதுல சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல he started making movies for north and south together. அப்ப குரு மூவில ஐஸ்வர்யா ராய் வந்து ராஜஸ்தானி ட்ரெஸ் போட்டுட்டு திருநெல்வேலி தமிழ் பேசுவாங்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? ஒண்ணு இங்க எடுங்க, இல்ல பேன் இந்தியாவே எடுத்தா அவங்க அந்த நார்த்தே தான் நாங்க அதுக்கு நாங்க டப்பிங் வேற ஏதோ போட்டுக்கிறோம், ஏதோ ஒரு தமிழை போட்டு தொலைங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அந்த சக்சஸ் அந்த க்ரோர் அதுக்காக வந்து அந்த படத்தோட ஒரு இதுன்னு இருக்குல்ல, அதை மாத்துற மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ இந்த ஹோல் பாயிண்ட் அந்த குருல ஹோல் பாயிண்ட் அவரு அது ஜெனியூனா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் ஒன்லி ஹிந்தில எடுத்தது. கரெக்டா? அம்பானி கதை இங்க ஒர்க் ஆகாதுன்னா அப்ப எதுக்கு தமிழ் டப்பிங் பண்ணணும்? தமிழ் டப்பிங்குமே ஒரு இது போட்டுடலாம், இது நாட்டுல நடக்குது, நாங்க சும்மா தமிழ் தரோம், இது இதுல நடக்கிற நீங்க திருநெல்வேலி தமிழ் கொடுக்குற அப்படின்னு இருக்கும். அந்த படத்துல வந்து அந்த கிராமத்தை காட்டும் போது கிராமத்து பேர் எழுதி காட்டுவாங்கல்ல, அப்ப வந்துட்டு ஏதோ பூஞ்சோலை ஏதோ திருநெல்வேலி மாவட்டம் அப்படி எழுதி காட்டுவாங்க. சீரியஸா? சோ அந்த அளவுக்கு தான். ஈவன் குட்டி குட்டி விஷயம் இப்போ இதுல என்ன அந்த மாதிரி மெர்சல்ல இவங்க எடுத்தோடனே பஞ்சாபில போய் அங்க சண்டை போட்டு வின் பண்ணிட்டு வருவாரு. இதுல அங்க போய் மதுரை தமிழ் பேசுவாப்ல. ஏன் நீ மதுரையில நடக்கிற ஜல்லிக்கட்டை அடக்குனே காட்டலாம், இதுல என்ன கெத்து?
பஞ்சாபி காளிய வின் பண்ணங்கிறதுல உனக்கு என்ன கெத்து? அந்த மாதிரி லைக் இதுல ஏன்டா கெத்த வைக்கிறீங்க? அந்த மாதிரி இருக்கும். நேச்சுரலா காட்டி தொலைங்கடா அப்படின்னு. ஒரு நார்மல் ப்ராசஸா அந்த பாக்யராஜ் ஈரா இந்த லேட் 80s வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. கீர்த்தி சுரேஷ் எல்லாம் நிறைய பேர் பாராட்டுறதே வந்து மேபி ஷீஸ் அ குட் ஆக்டர், பட் தமிழ் பேசுறது வந்து பெரிய கிரைட்டீரியா ஆயிடுச்சு இப்போ. அந்த அது வந்து டோட்டலி அன்அக்செப்டபிள். ஐஸ்வர்யா ராஜேஷோட பெரிய செல்லிங் பாயிண்ட் 2. ஒன்னு ஷீஸ் டார்க் ஸ்கின், இன்னொன்னு தமிழ் பேசுவாங்கங்கிறது. லைக் அது ஓகே, அது ஒரு கிரைட்டீரியா நீங்க வச்சு பாக்குறது, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறது ஓகே. ஆனா அவங்க ஸ்கில் செட்டவே நீங்க அதுவாவே நீங்க ஷ்ரங்க் பண்ணும்போது தான் லைக் வாட் இஸ் ராங் வித் யூ. இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தி லார்ஜர் பிக்சர் தானே. இப்போ லைக் அந்த எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ரேவதி பிடிக்கும். அவங்க லைக் தே கம் டு ஒர்க், அந்த ஒர்க்குக்கான கமிட்மெண்ட் நீங்க குடுக்குறீங்க. அந்த இதுக்கான அந்த ஐ நோ சி கம்ப்ளீட்டா நம்மளால கெமிலியனா மாற முடியாது. அந்த ஊர் நேட்டிவா இருக்க முடியாது. பட் தென் ஒரு இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்னையில இருக்க பொண்ணுன்னா யூ கேன் அட்லீஸ்ட் இமேஜின் ரேவதி பிளேயிங் தட் பார்ட். ஆனா ஏதோ ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணுன்னா அந்த ஊர்ல பொண்ணு கலரா இருக்க பொண்ணு தான் ஹீரோயினா இருக்கணுங்கிற ஐ திங்க் அந்த டெம்ப்ளேட் வந்து இவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு. அதான் இந்த டப்பிங்கே இவ்வளவு பெரிய விஷயம்னா, இப்ப நம்ம இன்னும் முன்னாடி போனோம்னா வைஜெயந்தி மாலாலாம் அவங்க டப்பிங் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க, மியூசிக் பண்ணுவாங்க. சோ அப்ப அவங்க எல்லாம் லெஜெண்ட் இல்ல அப்படிங்கிற அப்படி ஆக்கிட்டாங்க. லைக் மூவிங்கிறது அப்படிதான் இருந்தது. ஒன் ஹூ நோஸ் ஆல் திஸ் ஆர்ட்ஸ் தே கேன் கெட் இன் டு மூவி. ஒரு டிராமா, ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படி. அத வந்து இப்படி பேர் மினிமம் ஆக்கிட்டாங்க. நீ ஃபேர் ஸ்கின்டா இருந்தா போதும். சில பேருக்கு நடிக்க வராது சுத்தமா ஃபேஸ்ல, அதுவும் பிளாங்கா இருக்கும். ஆனா ஸ்கின் கலர் இல்ல அத வச்சே கொண்டு வந்துட்டா போதும் அப்படின்னு. இல்ல யுவர் டான்சர்ஸ்னா பரதநாட்டியம் கத்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் பி அன் ஆக்ட்ரஸ்ங்கிறதே வந்து இட் வாஸ் எனக்கு ரொம்ப வியர்டா இருந்தது. அது எப்படி இதுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும்? நீங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட், நீங்க டிவிக்கு மூவிக்கு வந்தாலே அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. இப்போ மகாராஜா படத்துல தியேட்டர் ஆர்டிஸ்ட் அந்த அவர் அமீர் கான் பையன், அவன் பிலிம்ல டிரான்ஸ்லேட் ஆகும்போது அவன் அந்த தியேட்டர்ல பேசுற மாதிரியே ஆக்ட் பண்றதே ஆக்வர்ட். அது அவ்வளவு ஈஸியா ஸ்மூத்தா இருக்காது. அப்போ வென் லைக் ஆக்ட்ரஸஸ் லைக் ஷோப்னா அவங்க வந்து இட் டுக் a lot of time for us to get okay இவங்க ஹீரோயின், அவங்க ஃபேர் ஸ்கின்ங்கிறதா நமக்கு மைண்ட்ல அக்செப்ட் ஆகுமே தவிர மத்த அதர் திங்ஸ் வில் கோ டேக் தி செகண்ட் சீட்னு தான் தோணுது. அப்போ கம்பேர் பண்ணும்போது தேர் ஆர் 2-3 ஹீரோயின்ஸ் மை லைக் ஐ ரிமெம்பர், டக்குன்னு பேர் ஞாபகத்துக்கு வரல. பீப்புள் ஹூ டிட் நாட் கெட் a lot of offers, who அவங்களுக்கு நல்லாவே தமிழ் கமாண்டா இருக்கட்டும், இல்ல ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருந்துமே அவங்களுக்கு பெரிய சான்ஸ் கிடைக்காத ஒரே ரீசன் வந்து they did not fit into the ideal heroine standard which is set by again இவங்க a lot of these இந்த people. ஐடியல் ஹீரோயின் ஸ்டாண்டர்டுமே இவ்ளோ இதுவா வச்சிருக்காங்கல்ல. ஃபேர் ஸ்கின்டா இருக்கணும், செம்ம இதுவா இருக்கணும். இவ்ளோ வச்சு நீ அந்த ஹீரோயினுக்கு என்ன குடுக்குற? படத்துல ஸ்பேஸ்னு என்ன குடுக்குறன்னா, அவங்க வந்துட்டு போவாங்க, பாட்டுக்கு வந்துட்டு போவாங்க. சில படத்துல எல்லாம் பாதிக்கு மேல ஹீரோயின் எங்க போனாங்கன்னே தெரியாது. ஹீரோயின் இருக்காங்களானே தெரியாது. ஆமா அப்படி ஒரு பொண்ணு இருந்துச்சுல, எங்க அது அந்த மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்கு இல்லையா? 80s மூவில அதுதான் பிளஸ் நினைக்கிறேன். அதுல எல்லாமே இருக்கும், ஈக்குவலா இருக்கும் எல்லாரும். அது பாக்யராஜ் வந்து இந்த மாதிரி நிறைய சென்டிமெண்டலா தாக்குவார்ல. இப்ப இந்த படத்துல அந்த தாலியை வச்சு ஒரு சென்டிமெண்ட், முந்தானை முடிச்சுல குழந்தைய போட்டு தாண்ட சொல்ற ஒரு சென்டிமெண்ட், இந்த மாதிரி நிறைய லேடிஸ் சென்டிமெண்ட் டச் பண்ணிடுவாரு. அதனாலதான் அவரு வந்து அந்த டைம்ல பயங்கர பாப்புலரா இருந்துச்சு. சுயம்பரம் படத்துல வந்து அவரோட கேரக்டருமே அவரு படத்துல வர அதே 6 கேரக்டர்ஸோட டெபிக்ஷனா தான் அவர் அங்க உட்கார்ந்துருப்பாரு. எனக்கு இட் வாஸ் சோ ஃபன்னி பிகாஸ் ஆஃப் தட். இட்ஸ் நாட் தட் கேரக்டர் இஸ் வேற அந்த மாதிரி இல்ல. இட் வாஸ் சோ ஃபன்னி பிகாஸ் he did exactly what he was. அப்போ நீங்க வந்து you're telling an entire generation to behave a certain way. சொல்லுவாங்கல்ல மூவிஸ், lot of people who I know argue that இல்ல மூவிஸ் doesn't impact லைக் யூ சே அப்படிலாம் இல்லைன்னு. பட் எந்த அளவுக்கு பென்ட்ரேஷன் இருக்க முடியுங்கிறது வந்து இந்த மாதிரி சர்டன் மூவிஸ் லைக் சர்ப்ரைசிங்லி மூவிஸ் விச் டோன்ட் ரியலி டூ வெல் இந்த ஏன்னா அப்ப டைம்ல கூட அது பெரிய ஹிட் எல்லாம் இருந்திருக்காது. ஆனா வந்து வீட்ல அளவுக்கு பேசுற அளவுக்கு பாப்புலர் படமா இருந்திருக்கும். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகவோ இல்ல மூவி ஃபிலிம் மேக்கிங் இதாகவோ அது பேச மாட்டோம். லைக் பட்ஜெட் பத்மநாபன் அந்த மாதிரி யாரை ஹிட் பண்ணணுமோ அவங்கள அந்த மார்க்கெட்டுக்கு வந்து அது நல்லா போய் ரீச் ஆயிருந்திருக்கும். அதுல ஐ திங்க் பாக்யராஜ் வாஸ் an expert in it on knowing his audience. Box office he had great numbers. Yeah இல்ல I am telling அந்த understood
He's Yeah, sorry. Yeah, although he didn't do a great thing for his audience, but he knows what he wanted to feed his audience. அந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஐ திங்க் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இவரு அந்த மாதிரி கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் நாட் சில மூவி வந்து ஹவ் யூ ஹேவ் டு பீங்கிற மாதிரி தே டீச் செம்ம ப்ரீச் பண்ற மாதிரி சில மூவிஸ். எனக்கு தெரிஞ்சு இவர் மூவி ஹி டோன்ட் ப்ரீச் எனி திங், ஹி இஸ் ஜஸ்ட் ஷோயிங் வாட்ஸ் ஹேப்பனிங். இப்போ 80sல இப்படிதான் அப்ப அவர் எடுத்த மூவி வாட் இஸ் ஹேப்பனிங் அது அப்படியே காட்டும். தட் இஸ் வை இட் ஃபெல் கனெக்டட் டு த பீப்புள்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தாலி சென்டிமெண்ட் இப்ப அவர் மூவி எடுத்தா ஐ டோன்ட் திங்க் இதே இதுல எடுப்பாருன்னு இப்ப என்ன நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி எடுப்பாருன்னு நினைக்கிறேன். சோ பாரிஜாதம் வந்துச்சு இல்ல, அதெல்லாம் வந்து அந்த இப்போ அதான் அதுவும் ரியல் ஏதாவது ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். இல்ல அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா முருங்கா சிப்ஸ் ஆல்சோ ஹேஸ் தி சேம் சொத்து. அப்ப ஐ வாஸ் ரியலி கியூரியஸ் அண்ட் இவர் எப்படி இவ்ளோ ப்ரீச் பண்ண ஆள் வந்து எப்படி இந்த படத்துல நடிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அப்பவும் அதுலயும் நீங்க அந்த பொண்ணு ஹேஸ் த லாட், இஃப் யூ திங்க் அபவுட் இட், இட்ஸ் நாட் 18 காமெடி மூவி கிடையாது. இட் ஆல்சோ டாக் அபவுட் எப்படி அந்த பொண்ணு கிட்டதான் அந்த ஒரு புகுந்த வீட்டோட கண்ட்ரோல் அந்த பொண்ணு either she takes control of the whole family which she's taught to train at a very young age, இல்லனா how men cheat her அப்படி பண்ணும் அந்த ஒரு கேரக்டர் பிளே வந்து இப்ப வரைக்கும் I don't think people can come out of it. அது வந்து it was so funny when you talk to people who lived in that era, they also still think the same way. It's like a very funny எனக்கு அதான் ஐவ் சீன் பீப்புள் அதான் 80sல இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்கும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சில பீப்புள் வந்து இப்போ நம்ம ஏஜ் குரூப் அந்த 80s மைண்ட் செட்டோட பசங்களை பார்த்திருக்கேன் நான். அது செம்ம ஃபன்னியா இருக்கும். மாறல நீலாம் இன்னும், ஆனா பார்க்க வந்து ரொம்ப நார்மலா எப்படி சொல்றது செம்ம ஜீன்லாம் போட்டுட்டு செம்ம இதுவா சுத்துவாங்க, ட்ரிப் போவாங்க, வேர்ல்ட் டிராவல் பண்ணுவாங்க. ஆனா பார்த்தா பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் பார்த்தா ஓகே முடியல அந்த மாதிரி. இல்ல விமன் இப்ப நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷன் கூட தாலி சென்டிமெண்ட் வந்து எனக்கு ஐ வாஸ் ஆல்வேஸ் கியூரியஸ் ஆன் வை நோபடி வாஸ் ஏபிள் டு பிரேக் திஸ் தாலி சென்டிமெண்ட். இப்போ வந்து இட்ஸ் இப்போ சீயிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீ இட் டுக் மீ பை a lot of shock when my friends were not wearing தாலி all the time. அவங்க கல்யாணம் ஆகும்போது என்னோட பெரிய நோ ஃபார் கல்யாணம் வாஸ் how will you wear தாலி all the time? I can't stand wearing jewels. How I couldn't imagine myself doing it. தாலில வந்து பிராக்டிகலி நிறைய செம்ம சிரிப்பா இருக்கும். என்னன்னா வீட்டுல போடுறது வந்து சில பேர் 11 பவுன், அதாவது பசங்க வீட்டுக்கு எத்து காட்ட 11 பவுன் 12 பவுன் போட்டு இப்ப ஆபீஸ் வரவ 11 பவுன் தாலி போட்டு. அதனால இவ வந்துட்டு அதுக்கு ஹஸ்பண்ட மாத்துறதுங்கிறது இருக்கு பாருங்க. லைக் இது வந்து நான் ஒரு 3 பவுனுக்கு மாத்தவா 5 பவுன் 3 பவுனுங்கிறது எனக்கு இப்ப இது வந்து ½ பவுன் கிடையாது. ஐ ஃபீல் லைக் கோல்டா தெரியுதோ, எந்த ட்ரெஸ் போட்டாலும் தனியா தெரியுதோ அப்படி. அப்ப 3 பவுன் எவ்வளவு பெருசு. ஆனா அந்த 11ல இருந்து 3 குறைக்கிறதுக்கு அவ்வளவு பேசணும். அப்புறம் இல்ல எங்க அம்மா கிட்ட பேசிக்கோ, இல்ல இந்த விஷயம்லாம் நான் தலையிட அது இதுன்னு. ஏன்டா என் கழுத்துல போடுற ஜுவல் அது என்ன வேணும், நான் மாத்துறதுக்கு இது இருக்கணும்ல. அது ஜுவல் மட்டும் கிடையாதுல்ல, அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்போட நம்பர் பிளேட் ஐடி மாதிரி அதுவும் அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு தானே. அதே ரீசெண்டா அயலில வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. அந்த தாலி அவ்வளோ இது பண்ணிருப்பாங்க. அவன் கட்டின மொமெண்ட் அப்படி எடுத்து அதாவது முடிஞ்சது, இவளோட இதுவே போயிடுச்சு, ஆல் ஃபைட் இஸ் கான், கட்டிட்டான் போச்சு அப்படின்னு மொமெண்ட் அடுத்த செகண்ட் தூக்கி மூஞ்சில இருந்துட்டு போடா. அது அந்த சென்டிமெண்ட் தான் வந்து இவங்க வந்து ரொம்ப டீப்பா இந்த படம் இன்னும் அந்த அம்மன் டைம், அந்த படம் அந்த டைம் தான் அந்த அம்மன் மூவிஸ் நிறைய வந்த டைம். அந்த ஒரு நப்ஷல் த்ரெட்டுக்கு வந்து நீங்க இவ்ளோ சென்டிமெண்ட் குடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப பிசாரா இருக்கும். இந்த மாதிரி படங்கள்ல இப்ப வந்து லைக் ஈவன் த மோஸ்ட் ரிலீஜியஸ் பர்சன் வில் லாஃப் அட் தோஸ் கைண்ட் சீக்வென்சஸ் வந்து இப்போ அது வந்து எனக்கு ரொம்ப சேஞ்ச்டா இருந்தது. லாஃப் அட் இட். ஆனா இப்பயும் தாலி கழட்ட சொல்லுங்க கழட்ட மாட்டாங்க. 80sல இருக்கிறவங்களே எடுத்துக்கோங்க, அவங்க வந்து எப்படி இருக்குல்ல அது இதெல்லாம் இல்ல நீங்க you might come from a very broken husband and wife relationship இருக்கும், but still you won't remove it. Is a very weird take on it. ஆமா அதுல எனக்கு நம்ம நீங்க லாஜிக்கா அவங்கள்ட்ட டீல் பண்ணவே முடியாதுல. வாட் லாஜிக் will you say? அப்ப வந்து வரைக்கும் even if you are going through abuse or something, இப்போ பெரியவங்க கிட்ட you are explaining things, ஓகேவா, எல்லா கதையும் கேட்பாங்க, they'll agree with you. என்னது அப்படி பண்ணிட்டானா, என்ன இப்படி பண்ணிட்டான் எல்லாம் கேட்ட கடைசியா
பட் என்ன இருந்தாலும் புருஷன் இல்லாம வாழ முடியாது. நீ குழந்தை பெத்துக்கோ. அவன் கூட இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டியா இல்லையா? எப்படின்னா, அவன் மதிக்க மாட்டேன்றான், சாப்பாடு போட மாட்டேன்றான், தூங்க விட மாட்டேன்றான். எல்லாம் சரி குழந்தை பெத்துக்கோ. அவன் கண்ட்ரோலுக்கு வந்துருவான். அவன் குழந்தை பெத்தா கண்ட்ரோலுக்கு நீ பார்த்த. அந்த என்னன்னா அவங்களோட இது வந்து கரெக்ட். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். நாங்க இதெல்லாம் பார்த்திருக்கோம். பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் சம்திங். சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல நீ ஒண்ணுமே பண்ணாத. இப்படியே இரு. பட் ஹோப் ஃபார் சம்திங். எப்படி ஹோப் போய் சாமி கும்பிடு. விளக்கேத்துறியா அப்படின்னு கேட்பாங்க. ஏத்துறோம் அப்படின்னே டியூஸ்டே ஃப்ரைடே கண்டிப்பா ஏத்து. இது ராகு காலத்துல ஏமா அவனுக்கு அட்வைஸ் பண்ண வக்கு கிடையாது. விளக்கேத்துன்றீங்க, குழந்தை பெத்துக்கோன்றீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இருக்கும். பாக்யராஜ் மூவில இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து they don't go back. நம்ம இதெல்லாம் he touches upon this ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து he lives, I think he lives in all this. நாங்க I think both of us have to vent for like hours. இது மொத்தமா இவங்க பண்ண கல்ச்சரல் டாக்ஸிட்டிக்கு வந்து இன்னும் ரொம்ப நேரம் பேசணும். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்லி one more thing I felt was இன்னொரு படத்துல I forgot her name. She was also மலையாளம் actor. சதி லீலாவதியில ஹீரோயின். I keep forgetting her name. So கல்பனா ஒரு படத்துல இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல இருப்பாங்கல்ல, பப்ளி மாஸ் சொல்லி கூப்பிட. அந்த கேரக்டர் வந்து எனக்கு அப்ப டைம்ல வந்து அப்போ ஓவர் வெயிட்டா இருந்தா நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்களாங்கிற அளவுக்கு இட் ஹேட் அன் இம்பாக்ட். நான் அந்த மூவி வந்து ரொம்ப இப்போ நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தேன். அப்ப it scarred me for life. Like I really thought my whole life is gonna be like this. ஏன்னா ஜஸ்ட் இதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நீங்க காம்பன்சேட் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. பட் இதுக்காக யூ வில் லிட்டரலி மேரிட் டு சம் லோஃபர் கை ஹூ இஸ் நத்திங். ஏன்னா அது அவ்வளோ லிட்டரேட்டா நிறைய படிச்சிருக்கா. யூ டோன்ட் ஆல்தோ ஐ பிலீவ் நீங்க படிச்சிருந்தா ஆப்வியஸா நீங்க ஸ்மார்ட்ங்கிறது கிடையாதுனாலும், பட் நீங்க காம்பன்சேட் பண்றதுக்கு வந்து எது டு எது காம்பன்சேட் பண்றது, அப்போ நீங்க இவ்வளவுனா நீங்க இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ற இடத்துல வந்து சோ மெனி இதுல இருந்தது. எனக்குன்னா வாட் ஐ ஃபெல்ட் ரியலி பேட் வாஸ் அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து அது ரிடீமிங் குவாலிட்டியே கிடைஞ்சிருக்கா, அந்த ஆர்க்கே கிடையாது. அதுக்கு ஆல்தோ ஹி ரியலைசஸ் ஹவ் பேட் ஹி ஹஸ் ட்ரீட்டட் ஹிஸ் வைஃப், there won't be any validation. அவ படிச்சிருந்தா அதனால அவ இதுக்காக கஷ்டப்பட்டா, அந்த ஆர்க்கே கிடையாது. மேக்சிமம் புருஷனா ரியலைஸ் பண்ணி வருவான், இல்ல தாலியோட சென்டிமெண்ட் வந்து புருஷனை கொண்டு வந்துருச்சு. இந்த 2 சென்டிமெண்ட் தான் இருக்குமே தவிர there won't be a sentiment where you அவங்கள பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண வச்சதோ, இல்ல ரியல் லைஃப் ஒரு கப்பல் வந்து அவங்க பேசிதை நிறைவேற்ற சொல்யூஷனோ அந்த ஆப்ஷனே கிடையாது. இட்ஸ் அகைன் டிசைட். அந்த பையனுக்குமே இதுலயுமே வந்து இந்த படத்துல வந்து his mother அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் பிளேஸ் a huge role in the movie. அது வந்து அகைன் இதெல்லாமே அந்த கல்ச்சரல் வீக் நியூவான்சஸ் வந்து எனக்கு அந்த டைம்ல இருந்தது வந்து ஐ வாஸ் லைக், இப்போ யாராவது வந்து சொன்னாங்க நான் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா பீப்புள் ஆப்வியஸ்லி இப்போ ஐ டூ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் பிலீவ் தட். பட் எனக்கு வந்து அது ரொம்ப பிசாரா இருக்கும். நீ சாகுறனா அதுக்கு நான் ஏன்டா என்னையும் கொல்லணும்னு முடிவு பண்றீங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ஆனா அந்த 80s டைம்ல வந்து தட் வாஸ் வெரி காமன். You getting married because your party is almost in a deathbed ங்கிறது வந்து it was so common. You being underageங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இப்ப எனக்கு ஒரு 5 years முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு வந்து சீரியஸா இருக்கு, கேன்சர் நினைக்கிறேன் தெரியல, சீரியஸா இருக்கு, ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் இல்லன்னு டிசைட் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் சிம்பத்தி இருந்துச்சு. அந்த பொண்ணு ரொம்ப இரிட்டேட்டிங் தான், பட் அந்த டைம்ல நம்ம இரிட்டேட் திருப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் சிம்பத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அவங்க அப்பா சேர்த்த ஒரு 20 நாள்ல வந்து நிச்சயதார்த்தம் சொல்லிச்சு. யாரு நிச்சயதார்த்தம்னா அந்த அப்பாவை ட்ரீட் பண்ண டாக்டர் தான், அவரும் மலையாளியா. நீ என்ன எனக்கு புரிய, ஐயோ நான் மலையாளி தான் சொல்ல தேவையில்லை. என்னடா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஹாஸ்பிட்டல்ல, எனக்கு புரியவே இல்லையே. நீங்க நிஜமான ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்க அப்பாவுக்கு? இல்ல எங்க அப்பா தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் பேசுறதே. சிலது வந்து நம்ம we can't even reason out with people like them. இதே இதுலதானே அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒரு கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும்ங்கிறது இட்ஸ் வெரி ரிடிகுலஸ். அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சம்பிரதாயம் வச்சிருப்பான். இதுவே வந்து நம்ம அதாவது பொண்ணு சைட்ல இருந்துட்டு வேணாம்னு சொல்றோம்னா அதுக்கு வேற சம்பிரதாயம் ஒண்ணு சொல்லுவான். இப்ப உடனே செஞ்சே ஆகணும். இதுவே பையன் வீட்டுல இருந்தா வேற ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டோம்னா அது கிராண்ட் பண்ணாலுமே இட் கம்ஸ் வித் a very negative connotation. இப்போ என்னால முடியல, நீங்க தான்
நீங்க தான் தீட்டுங்கிற கான்செப்ட கொண்டு வரீங்க. சரி அந்த டைம்ல என்னால வர முடியாதுன்னு சொன்னா, நீ வந்து யூ ஆர் நாட் என்ன சொல்றது? நீ ஒழுங்கா இல்ல. நீ சோ அண்ட் சோ நீ தப்பு பண்ணியிருப்ப. அதனால தான் கோவில் போகும்போது உனக்கு இது வரும்னு ஆக்சுவலி அகைன் இது யூ புட் இப்படிதான் சொல்லுவாங்க தெரியுமா? வீடு பெருக்கிட்டு அத ஓரமா அப்படியே தள்ளி அல்லாம போட்டா. போட்டு இப்படியே வச்சா நல்ல நாளைக்கு விட்டுட்டு வந்துருமா. பண்றேன்டா. நல்ல நாளைக்கு வேலை வாங்குறீங்களா? நான் இந்த மாதிரி பண்ணியா சண்டை போட்டுட்டு இருப்பேன். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. அரிசி சாப்பிட்டா கல்யாணத்துக்கு மழை இல்ல வரும். கல்யாணத்துல எனக்கு நான் சாப்பிடுறேன்டா. என்ன அது நான் கேள்விப்பட்டதே இல்ல. வீடு பெருக்கிட்டு ஓ, நீ அத குப்பைய ஓரமா அள்ளி போடாம ஓரமா அப்படியே வச்சிடுறேன்னு வச்சுக்கோ. வீட்ல ஓரமா அந்த குப்பைய அப்படியே ஓரமா விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடுற. அது பாட்டுக்கு அங்க அப்படி இருக்குன்னா நல்ல நாளைக்கு ஒன்ன ஓரமா உட்கார வச்சிருமா. விச் இஸ் தீட்டு வந்துருமா. லைக் இப்போ தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைம்ல ஒன்னால ஃபேமிலி கூட வர விடாம அந்த குப்பை ஒன்ன வந்து ஓரமா உட்கார வச்சிருமா. இது என்னன்னா யூ டோன்ட் அகாமடேட் பிளானிங் சம்திங் திங்கிங் அபவுட் த விமன் இன் த ஃபேமிலி. அதுதான் அங்க பிரச்சனை. நீ எங்களை அகாமடேட் பண்ற மாதிரி அங்க எதுவுமே கிடையாது. சிஸ்டமும் கிடையாது, வீட்ல இருக்க ஆளும் கிடையாது. ஆனா அதுக்கான எக்ஸ்கியூஸ் பாரு. அகைன் இஃப் இதே வந்து பையனா இருந்தா அது இந்த கான்செப்டே கிடையாது. பட் தென் ஆக்சுவலி இது ஈவன் எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன் இருக்கு தெரியுமா? இப்போ ஆ உட்கார்றீங்க நல்ல நாள். இப்ப நம்ம உள்ள வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு வந்தா இட்ஸ் ஓகே. இப்ப நீ கோயிலுக்கு போகணும் அன்னைக்கு கல்யாணம் அப்படின்னா பட்டு சாரி ஃபர்ஸ்ட் டைம் கட்டிட்டு வந்தா ஓகே. என்னடா என்ன எக்ஸெப்ஷன் இதெல்லாம்? அப்ப நான் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். சொன்னா ஆனா நமக்கு வந்து அந்த எக்ஸெப்ஷனுமே வந்து இட் கம்ஸ் வித் வெரி உன் ஹிஸ்டரியே திட்டுவாங்க. நீ ஆமா. இன்னைக்கு இதை அனுபவிக்கிறனா இந்த சஃபரிங் வந்து நீ ஆல்ரெடி நீ ஒரு காட்ல தான் இருப்ப. அந்த சஃபரிங்க வந்து நீ சால்வ் பண்ண மாட்ட. ஆனா நீ சொல்ற திஸ் இஸ் வெரி காமன். எனக்கு வந்து நம்ம ஏதோ மறந்துருப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பர்சனல் லைஃப்ல நடந்தது வந்து நான் தெரியாம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அங்க வச்சுட்டேன். ஐ காட் அன் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அதை பாத்தீங்க. நம்ம ஏதோ சிரிச்சுட்டு தான் இருப்போம். அதுக்கு ஒரு ஹிஸ்டரியே திட்டுவாங்க. நீங்க இப்படி பண்ணா இப்படி ஆகும். அப்ப டு யூ வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் a lot of things எனக்கு போது அதனால இப்ப இங்க வாழ்றது வந்து என் வாழ்க்கை. அப்பாடா என்ன படுத்துனே இருக்கலாம் நம்ம 1 வீக் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல எனக்கு அழுறதுல என்னடா கான்செப்ட் லிங்க். இப்போ அரிசி மலை சரி என்னமோ பயமுறுத்துறதுக்கு நிறைய விதம் இருக்குன்னு வைங்களேன். ஆனா திஸ் இஸ் சோ ஸ்டூபிட். எனக்கு வந்து வளர வளர நம்ம இந்த கொஸ்டின் கேட்கும்போது இதெல்லாமாடா ஒரு காலத்துல நம்ம நம்பிட்டு ஆக்சுவலி இருந்தோங்கிற எங்க வீட்ல வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது. எங்க எங்க வீட்ல எப்படின்னா சொல்லிட்டே இருப்பாங்க இத. பட் தே ஒன்ட் மேக் மீ டூ இட். ஓகேவா? நான் வந்து அதனால இது எல்லாத்துக்கும் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பேன். ஃபன்னியா சண்டை போட்டுட்டே இருப்போம் நானும் எங்க அம்மாவும். பட் அவங்களுக்கு தெரியும் இது பண்ணாது போய் தொலை. அப்புறம் என்ன சொல்வாங்க, உடனே இந்த பாயிண்ட் எடுத்துருவாங்க. இங்க நீ என்னமோ பண்ணு. போற இடத்துல என் பேரை காப்பாத்தணும். போற இடத்துல இத பண்ணாத அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ போற இடத்த நான் அப்ப பாத்துக்கிறேன். இப்ப நான் இதோட டயலாக்ஸ் எல்லாமே அந்த பீரியட் மூவிஸ்ல எல்லாமே இந்த டயலாக்ஸ் இருக்கும். உங்க அம்மா என்ன உன்னை வளர்த்திருக்கா, வளர்த்துன லட்சணம் பாரு. அது எல்லாமே மூவிஸ்லயும் இருக்கும். சோ இட் இஸ் லைக் அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம கேட்டோம்னா இப்படிலாம் இருந்தீங்களா, அது கேவலமா கேட்டா சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரூஃப் மாதிரி. இதுதான் பேசுற இதெல்லாம் பாரு. நிறைய விஷயத்துக்கு வந்து எனக்கு நிறைய பர்சனல் ரெஃபரன்ஸ் வருது. பட் ஐ டோன்ட் நம்ம வேணா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இது கனெக்ட் வித் யூ பண்ணி ஏன்னா எனக்கு நீ இந்த எல்லாத்துக்கும் திருப்பி அதான் பாக்யராஜ் படம்னாலதான் நம்ம இந்த இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வருது. சம்திங் விச் இஸ் சோ சில்லி அண்ட் விச் வி டோன்ட் ஈவன் பிலீவ் நவடேஸ். அதை வச்சு அவருக்கு அந்த அந்த படம் எடுக்க அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வருது இல்ல. சரி, தமிழ் பிலிம் ஆஸ் அ ஹோல் காட் ஸ்பாயில்ட். அதுக்கப்புறம் எவ்ரிதிங் ஃபீல்ஸ் ஏலியன். ஒரு ஃபேமிலியா ஒரு 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 ஃபேமிலி இருக்காங்க ஒரு வீட்டுலங்கிறது ஒரு நார்மலா ஒரு படம் பாக்குறதே வந்து அது ஒரு அதிசயம் மாதிரி இருக்கு. ஒரு ஜெர்சி மாதிரி ஒரு வீட்டுல எப்படி இருக்காங்க, ஒரு 4 பேர் இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறது ஒரு படத்துலயும் வர மாட்டேங்குது. ஒரு 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா ஒரு வீடு எப்படி இருக்குங்கிறது அவங்களால அது அது எழுதவே முடியல. எங்க ஏன்னே தெரியல. கம்ப்ளீட்டா அது ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஈவெண்ட் பெருசா நடக்கணும், அத இது பண்ற மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. அதனால அட்லீஸ்ட் அதுதான் நம்மளோட பெரிய இந்த பிளஸ் நினைக்கிறேன். இந்த பாக்யராஜ் படம் அது எனி ஆஃப் தட் 80s பிலிம்ஸ்ல இருந்தது நினைக்கிறேன். அண்ட் அது ஏதாவது திஸ் டாபிக் இஸ் நெவர் எண்டிங். நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போலாம். பாக்யராஜ் தி ஆக்டர். பிஃபோர் தட் பாக்யராஜ் அந்த நம்ம சென்டிமெண்ட் சீன் பேசுனது பார்த்தோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வாஸ் தேர் எனி பெட்டர் டைரக்டர் ஹூ ஹேண்டில் காமெடி சீக்வன்ஸ் தேன் பாக்யராஜ்? ஏன்னா எனக்கு ஒரு 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 சீன் ஞாபகம் வருது. அந்த மனுஷன் ஒரே சீன் பாண்டியராஜ் இவங்க எல்லாருமே பாண்டியராஜ் வாஸ் a great director who had ஒரு சீன் பாக்யராஜ் படத்துல சொல்றேன். அவசர போலீஸ் 100ல
வந்து அந்த படம் தான் அந்த சில்க் ஸ்மிதா ஹீரோயினா இருப்பா, ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ். ஆமா 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 டபுள் ஆமா ஆக்ஷன் டபுள் ஆக்ஷன் படம். அந்த சின்ன பையன் ஒருத்தனை வந்து அந்த போலீஸ் பாக்கியராஜ் வந்து இறக்கி விடுவாரு. இங்க பெருசா சண்டை நடந்துட்டு இருக்கும் பாக்கியராஜும் வீட்லயும். வந்துட்டு வந்து அந்த பையன் இந்த பாக்கியராஜ பாப்பான். பார்த்துட்டு அந்த பக்கம் பின்னாடி பாக்கியராஜ் எனக்கு 2 அப்பா அம்மா சான்ஸே இல்ல. எழுதவே முடியாது ஒரு டபுள் ஆக்ஷன் இதுல வந்து. அதுக்கும் அவர் ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன், சோ அது நம்ம ஆஸ் அன் ஆக்டர் நம்ம பேசுவோம். அந்த மாதிரி ஒரு காமெடி. அண்ட் இந்த படத்துலயும் வந்தால் அவள் என்ன படம், ராஜகுமாரி படம். பாட்டு தான் ஞாபகம் வருது. ராஜகுமாரி தான் படம் பேரு. ராஜகுமாரி அதுல கூட அந்த தெலுங்கு பேசுற பாட்டி சான்ஸே இல்ல. அவர் வச்சு பண்ண மொத்தமாவே சூப்பரா இருக்கும். இன்னசென்ஸ் இந்த காமெடிஸ் வந்து சான்ஸே இல்ல. ருத்ராவும் இப்போ அந்த ஸ்டார்டிங் இது செம்மையா இருக்கும்ல. ருத்ரால வந்து இப்போ ஒரு செம டெரரிஸ்ட் பேங்க் கொள்ளையடிக்கிறவன். ஆனா அவன் வெளிய வர்றது பார்த்தா இந்த இதுவா முடிச்சுட்டு வந்துருவான். சோ இவனா அப்படின்னு கேட்டா இந்த ஃபேஸ வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்ப. ஆனா அவன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? அதெல்லாம் வந்து அதான் அதுக்கேத்த ஃபேஸ்லாம் இருக்கு. அந்த திருட்டு மொழி, அந்த ஒரு இன்னசென்ஸ், அது எக்ஸாக்ட்டா ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்காது. இப்ப யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. இவரோட அசிஸ்டன்ட் வந்து பாண்டியராஜ், பார்த்திபன், இவங்க எல்லாருமே மூவிஸ்ல பாக்கலாம். நேத்தி மூவில பாண்டியராஜன் வந்திருப்பார்ல, அந்த பூக்கடைக்கார பையனா. அந்த மாதிரி தாவணி கனவுகள்ல வந்து கூட ஒவ்வொரு தங்கச்சிக்கு ஒவ்வொரு ஹஸ்பண்டா வரவங்க ஒவ்வொருத்தருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ அதான் அப்ப இவங்க எல்லார்ட்டையுமே இவரோட டச் இருக்க மாதிரி தான் இருக்கும். அவங்கவுங்க அந்த ஸ்டைல் தனியா இருக்கும். மணிவண்ணன் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. அந்த டைம் பீரியட்லனா அகைன் காமெடினா நம்ம அந்த அந்த அது இவங்க சொல்ற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் காமெடி அது வருமாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் தட் வாஸ் ஈக்குவலி ஃபனி. எனக்கு சின்ன தம்பி பெரிய தம்பி படம் வந்து ஐ டோன்ட் நோ வை ஐ லைக் இட். அந்த படம் வந்து இட் ஒர்க்ட் ஃபார் மீ ரியலி வெல். அந்த டைம் 80ஸ்னா எனக்கு ஞாபகம் வர படங்கள்ல இம்பார்ட்டன்டான மூவி வந்து அது காமெடி ஒன்ஸ்னா அதுவும் கூட பாண்டியராஜ். லைக் யூ செட், அந்த கேரக்டர் பார்த்தாலே இட்ஸ் சோ ஃபன்னி. லைக் ஹி சோ கேரிகேச்சரிஷா அவரை போர்ட்ரே பண்ணி அவர் சீரியஸா டயலாக் பேசும்போது கூட யூ அந்த காமெடி சிரிக்க வச்ச டக்குன்னு he was able to emote. அந்த கனெக்ட் கொண்டு வர முடியும். அந்த ஷேக் கேரக்டர் ஒரு காமெடி சீக்வன்ஸ் அந்த படமா இருக்கட்டும், அதெல்லாம் there are individual clips. நீங்க படம் தெரியாது, ஆனா அந்த கிளிப்ஸே சோ பாப்புலர். இட் இஸ் சோ ரிஃப்ரெஷிங் டு வாட்ச். நவ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸ் அவங்க அந்த பாடி ஷேப்பிங்கோ இப்ப இருக்கிற கரண்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து அங்க இருக்காம இட் வாஸ் ஸ்டில் ஃபன்னிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஹவு தமிழ் சினிமா இவரோட அங்கிருந்து ஏன்டா இங்க வந்தீங்க. ஒரு பயங்கர டவுன் ஹில் இன் காமெடி வந்து இப்ப இருக்க ஏரா தானே. ஐ திங்க் 80s was a rising time of comedy genre movies in na. It's a very clear cut example. How much because they themselves acted. அது வந்து மத்த ஆக்டர்ஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த இது வந்துருக்குமா? ஏன்னா இப்ப எஸ்பி சேகரோ, பாக்யராஜோ, பாண்டியராஜனோ, பார்த்திபனோ யார் இருந்தாலும் நம்ம அவங்க காமெடி அவங்கள தானே யோசிக்க முடியுது. அதே இது அவங்களுக்கு அந்த பேசன்னு நினைக்கிறேன். அதே இது மத்த ஆக்டர்ஸ் பண்ணியிருந்தா அந்த இது வந்திருக்குமா? இன்னசென்ஸ், எஸ்பெஷலி தட் பேஸ் ஆஃப் இன்னசென்ஸ். பாக்யராஜ், பாண்டியராஜன், எஸ்பி சேகர்லாம் சான்ஸே இல்லை. எஸ்பி சேகர் அந்த ஜீன்ஸ்ல படுத்துட்டு சொல்லுவான்ல, எனக்கு ஒரு துணி காப்பி கிடைக்கும், தண்ணி கூட கிடைக்காதுமா. அந்த இது வந்து அந்த ஃபேஸ் இவங்களுக்கு பக்காவா மேட்ச் ஆச்சு. as an actors, how do you guys rate them? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஆக்டர்னு சொன்னா நம்ம ஆக்டர்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது. இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா பாடி இதுவா இருக்கணும், கெத்தா இருக்கணும், அது இதுன்ட்டு. சோ இவங்க வந்து இது எதுவுமே இல்லாம they were able to. அதான் அகைன் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம சுத்தி இருக்கிற யாரோ ஒரு பார்த்த ஒரு பர்சன் மாதிரி அவங்க இருக்கிறதுனாலதான் they are being natural as possible. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஹோமா இருக்கிறது தான் இவங்களோட பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரிலேட்டபிலிட்டி இல்ல. இப்போ எக்ஸெப்ஷன் ஹீரோஸ் இருப்பாங்கல்ல, இப்ப கார்த்திக்கோ இல்ல அப்பவே அவங்க ஒரு ஸ்டீரியோடைப், மென்னுக்குமே ஒரு ஸ்டீரியோடைப் வச்சிருப்பாங்கல்ல, டால் ஹேண்ட்ஸம் ஃபேர்னு. அந்த கேட்டகரியில வராத ஆட்களுக்குமே ஒரு ஸ்பேஸ் வந்து அப்ப இருந்தது. ஐ திங்க் ஒன் இண்டஸ்ட்ரி
which still follows us is கன்னடா இண்டஸ்ட்ரி தான். அவங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கன்னடா மூவிஸ் இன்ட்ரடியூஸ் பார்க்கும்போதே எனக்கு இவங்களை எப்படி ஹீரோவா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இது வந்து இதே தமிழ்நாட்டுல எடுத்திருந்தா கழுவி ஊத்தி இருந்திருப்பாங்க. இது என்ன ஹீரோ மாதிரியே இல்லைங்கிற சென்டிமெண்ட் வந்து இருந்திருக்கும். அது ஐ திங்க் அப்ப அது அங்க ரொம்ப இன்னுமே அது எதனால அங்க ஸ்டில் ஒர்க்ஸ்ங்கிறது தெரியல. லைக் யூ ஆல்சோ ஹேவ் யுவர் ஹீரோ டைப் பீப்புள். அப்ப வந்து அந்த டிவிஷன் இருந்ததுல, அந்த ஹீரோ அந்த லவர் பாய் பண்றவங்களும் அங்க எஸ்டாப்ளிஷ். அப்ப கார்த்திக் ஐ திங்க் அப்பதானே அவர் ஸ்டார்ட் பண்ண பீரியடும் அந்த டைம் தானே இருக்கும். அப்ப அதுவும் போயிட்டு தானே இருந்தது. திஸ் ஆல்சோ வாஸ் திஸ் ஐ ஃபீல் அந்த அப்பா அந்த அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச டைமா இருக்கு. மேபி அப்போ பாடி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மென் அப்போ இன்னும் பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகலையா? அதுதான் உங்களோட ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கார்த்திகே எடுத்தா கூட இப்ப என்னால கார்த்திக் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க முடியும்ல. நம்ம அப்பா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கார்த்திக் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீட்டா இருக்கலாம், அந்த இது இருக்கும்ல. பட் see the thing now, இப்போ டைகர் ஷெராஃப் மாதிரி ஆகணும்னா எல்லாரும் ஜிம்ல தான் இருக்கணும். இல்ல ஆனா You can't எனக்கு do என்ன your work. தோணுதுன்னா ஆல்வேஸ் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ 80ஸ்லயும் சரி இப்பயும் சரி, இப்ப நம்ம கார்த்திக் அந்த மாதிரி ஹீரோஸ் பேசுறோம்னா ஓகே, இந்த மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோரும் இருக்காங்க. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா மணிகண்டனோட பெரிய இதுவே பாய் நெக்ஸ்ட் டோர் தான் இல்லையா? கவின், மணிகண்டன், அப்புறம் ராஜு, இவன் ரியோ படம் ரீசெண்டா ஹிட் ஆச்சு. ஏன்னு கேட்டா ரியோலாம் வந்து பெரிய செம பர்சனாலிட்டி அப்படி கிடையாது, பட் ஹீ இஸ் சார்மிங் இன் சம் வே. ஒரு இதுல இருந்து வந்தாலும் அப்படியும் இருக்கு. பிளஸ் ஈவன் இப்பயும் நமக்கு வந்து யோகி பாபு ஹீரோ வச்சோ இல்ல ரமேஷ் திலக் வச்சோ மூவிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் லைக் வி டோன்ட் see all of this in a same பேலன்ஸ்னு நான் சொல்லுவேன். இப்ப நமக்கு ஒரு அப்படி சொல்லல. இப்போ இவங்க எல்லாம் நீ பாயிண்ட் பண்ற பாத்தியா, பட் லுக் ஹவு டவுன் த லெவல் யூ ஹேவ் டு கோ டு ஃபைண்ட் them. பட் கார்த்திக் வாஸ் a mainstream hero. கார்த்திக் எல்லா ஆக்ஷன் படமும் பண்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல மெயின் ஆளுங்களே எடுத்துக்கோங்க, ரஜினி, கமலுக்கு he had that face that he is human. அந்த என்ன 80s படம் என்னவா இருந்தாலும் ஆக்ஷன் படமாவே இருந்தாலும் வந்து நிஜமாலே ஓகே இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காருங்கிற ஒரு ஃபீல் வருது இல்ல. இப்போ வந்து நீங்க மணிகண்டன்ல இது வரைக்கும் வந்தாதானே அந்த இது ஆகுது. இப்போ இவங்க எல்லாம் பார்த்து தோணவே மாட்டேங்குது. எனி ஆஃப் த டாப் ஹீரோஸ் விச் பார்த்து யாரா நீங்கிற ஒரு ஃபீல் தானே வருது. அந்த இதுதான் அதான் எனக்கு தெரிஞ்சது. நம்ம அந்த இது பண்ணி வச்சுட்டோம். இப்போ இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அந்த கலெக்ஷன்ங்கிறத ஒரு இதுவா கொண்டு வந்துட்டோம்ல, ஒரு கிரைட்டீரியாவா. இப்போ நேத்தான் இப்ப ரீசெண்டா ஒரு மூவி வந்திருக்கு, எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் தட் அது வந்து 195 crore ஃபர்ஸ்ட் டேல இது பண்ணிடுச்சு. அப்போ உனக்கு அந்த கலெக்ஷன் வேணும்னா ஹீரோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கணும், அதுல கேமியோஸ் நிறைய வரணும். ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஸ்டோரி ஆர் ஸ்கிரீன் பிளே இந்த மூவி. எனக்கு என்னன்னா ஆடியன்ஸை வந்து நான் வர வைக்கணும். அப்போ ஒரு போஸ்டரை பார்த்தா இருக்க ஃபேஸஸே பார்த்தா அந்த ஹீரோயின் ஹீரோ இருக்கிற ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய இதுவா உள்ள போடு. அவங்க என்ன பண்ணாங்க உள்ள வந்து அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லை. ஹவ் யூ ப்ரெசென்ட் அது. ஏன்னா எப்ப நம்ம வந்து அந்த இதை பேஸ் பண்ணி பாக்குறாங்களோ, வென் யூ சி அபவுட் த கலெக்ஷன் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ தெர் ஆர் டிரெக்டர்ஸ், நான் சொல்ல வந்ததை சொல்லியே தீருவேன், கலெக்ஷன் வரட்டும். இப்போ ஏதோ ஒரு மூவி சொல்லுவாங்கல்ல, சப்தோலாம் வந்து அது நார்மலா வந்தது, நார்மலா இதுவா போயிட்டு இருக்கும். ஸோ அதான் இப்போ மணிகண்டன் மூவிஸ் எல்லாமே வந்து இவன் எடுத்துதான். ஏன்னா ஐ வாண்ட் டு சே த ஸ்டோரி. அந்த மூவியா நான் தே டோன்ட் கேர் லைக் இல்ல இது இந்த மூவி எப்படி 100 crore கலெக்ஷனா மாத்துவோன்னு இல்லாம இதுவா யோசிக்கிற மூவிஸ் வந்துட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் அதை கேட்டகரைஸ் பண்ணிடலாம். நம்ம மூவியா என்ன இருக்கு, கலெக்ஷன் மூவியா என்ன இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆடியன்ஸா என்ன பார்த்தா ஐ டெஃபினெட்லி வாட்ச் போத். இப்போ நான் ஒரு மஞ்சுமெல் பாய்ஸ்க்கு எவ்வளோ இது இருந்தது நம்ம ஊர்ல, அதுல இந்த கிரைட்டீரியா எதுவுமே கிடையாது. பட் பீப்புள் வந்து ஈவன் இஃப் இட் இஸ் அ குட் மூவி நம்ம போதான் செய்வோம், ஆனா நாட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. இப்போ மஞ்சுமெல் பாய்ஸ் ரிலீஸ் ஆனப்ப எவ்வளவு தியேட்டர்ஸ் இதுவா போயிட்டு இருந்தது. ஆனா இந்த கலெக்ஷன் கைண்ட் ஆஃப் மூவிஸ், இப்போ ஒரு விஜய் படமோ அஜித் படமோ இல்ல மணிரத்னம் மூவியோ, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன இதுல எடுத்திருக்காங்க, பட் நமக்கு என்னன்னா நான் போய் அதை பார்த்துடணும். அந்த இதுக்கு வந்து நான் பார்த்துட்டேன் இது பண்ணிட்டேன்ங்கிற இதுக்கு வரணும். நம்ம அந்த ஆடியன்ஸ் அதுவும் பண்றோம். இப்ப இந்த மாதிரி மூவிஸும் அதான் நார்மலி நமக்கு இப்ப எனக்குலாம் வந்து தியேட்டர் போக ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு 2 weeks மூவி பார்க்கல அப்படின்னா என்ன ஓடுது, ஏதாவது ஓடுதா, ஏதாவது பார்ப்போமா அப்படின்னு போயாவது இந்த மாதிரி இது பண்றது இருக்கு. ஸோ அதான்
2 கேட்டகரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பயும் இதான் கேஸ் நினைக்கிறேன். இப்பயும் அதான் கேஸ். ஏன்னா அப்ப வந்து பீப்புள் நெவர் வாட்ச் ஃபார் கலெக்ஷன் ஆர் எனிதிங். மூவின்னு ஒண்ணு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரம் என்னென்ன ஒரு 4 படம் வருது, ப்ரமோஷன்ஸ் உனக்கு எங்க பார்த்தாலும் அது தெரியும். ஓகே போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோமே. ஐ எம் ஃப்ரம் அ ஏரியா வேர் இப்போ நான் வந்து சவுத் மதுரைக்கு பக்கத்துல விருதுநகர் அங்கதான் அப்பா ஊரு. எங்க ஊர்ல வந்து பெரிய என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது மூவிஸ் மட்டும்தான். இப்போ சென்னையில பீச் இருக்கு, இல்ல என்னென்னவோ இருக்கு இல்லையா? எங்க ஊர்ல வந்து ஒரு பொங்கல் தீபாவளினா காலைல 4 o'clock ஷோ ஸ்டார்ட் ஆகும். 4 ஷோஸ் ஓடும் பர் டே. இப்போ நம்ம மூவி போறதுன்னா வீட்ல வந்து நல்ல நாள்லாம் போறேன்னா அடிதான் விழும். அதுவும் நம்ம எங்கேஜ் போவோம். அந்த டைம்ல பாட்டி முதற்கொண்டு ஷோ புக் பண்ணியிருப்போம். காலையில சாமி கும்பிட்டுட்டு 6 o'clock ஏதோ பண்ணிட்டு 8 o'clock எல்லாரும் ஹோல் ஃபேமிலி போவோம். திருப்பி 2 o'clock மூவிக்கு அடுத்து போவோம். நல்ல நாள்ங்கிறது எங்களுக்கு அதுதான் நடக்கும். அந்த மாதிரி வீக்கெண்ட் என்ன பிளான்னா கன்ஃபார்மா ஒரு மூவி பிளான் இருக்கும். பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி திங் வி டூ அஸ் அ ஃபேமிலி. அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப அது மாறிடுச்சு. மால் போனோம், அங்க வந்து ஒரு மால்னு போனா அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும், இல்ல பக்கத்துல அப்படியே பீச் போவோம், ஒரு டின்னர் போவோம், நல்ல குவிசின். சோ அந்த மாதிரி போயிடுச்சு. அப்ப மூவிங்கிறது இல்லாமலும் நம்ம இது போற மாதிரி. அப்ப அந்த ஃபேமிலி என்டர்டெய்னர் அந்த கான்செப்டுக்காகவே சில கம்பெலிங் ஸ்டோரிஸும் நீங்க எடுத்துதான் ஆகணும். ஆமா. அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ இவர் படத்துல வந்து ப்ராப்ளமேட்டிக் சீக்வன்சஸ்ன்னு நம்ம சொல்றோம்ல, தோஸ் ஆர் சீக்வன்சஸ் விமன் ஆல்சோ ப்ரீச்ட் அட் தட் டைம் தானே. ஆமா அப்ப அவங்க அந்த அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ். அப்ப அவங்களையும் ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கலாம். ரெப்ரசன்டேஷன் அவங்களோட ரெப்ரசன்டேஷனா கூட வச்சுக்கலாம். அவங்க ரிலேட்டபிளா ஃபேக்டரா இருக்கலாம். இல்ல அவங்க ஒரு 10 பேர்ட்ட சொல்லுவாங்க. இங்க நீங்க சொன்ன மாதிரிதான் இங்க கோயம்புத்தூர்ல வந்து அப்போ அம்மா யூஸ் அந்த மில் எம்ப்ளாயிஸ் அவங்க அந்த சண்டே ஆஃப் இருக்கும். அதுல ஒரு 10 லேடிஸ் எப்படி அந்த காலையில 10 மணிக்கு அவங்க வேலைக்கு போவாங்களோ அவங்க அப்படியே சேர்ந்து மேட்னி மூவிக்கு போவாங்க. சோ அவங்க வந்து பாக்யராஜ் படம்னா கண்டிப்பா விஷு படம்னா கண்டிப்பா போவாங்க. அந்த ஒரு அவங்கள அப்பீஸ் இட் நாட் பி அதர்ஸ் அகைன் லைக் சேயிங் அவங்களுக்காக ஃபாரா பேசல. பட் தேஸ் ஆர் அட்வர்டைஸ்ட் ஃபார் தெம். நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க வந்து பாருங்க. they don't talk about your liberal rights. so அது இருக்காது. பட் they are advertised for you to come and enjoy. அப்போ ஐ திங்க் அதுதான் சொல்றேன். அந்த ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து மார்க்கெட் this also means that you understood the box office-யும் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால ஆடியன்ஸும் புரிஞ்சுக்க முடியும்னு வைங்களேன். so he understood இந்த மாதிரி டெம்ப்ளேட் அப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மி தானே. நீங்க எடுக்கலாம். அகைன் அந்த மெசேஜ் வேணும்ல. இது நோ பிரெய்னரா உங்களுக்கு கொண்டு போகணும்னா ஐ திங்க் he was the one person who did it for a longer time. அது ஒரு லாங் கெரியரும் கூட இல்ல இவரோடது. ஏன்னா இப்ப மோஸ்டா குழந்தைங்கள இது பண்ணிட்டா போதும். இந்த ஆடியன்ஸ் எல்லாம் விடுங்க, குழந்தைங்களுக்கு இம்ப்ரெஸ். இந்த அரண்மனை 1 2 3 4 இல்ல நிறைய இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, காஞ்சனா 1 2 3 4 இதெல்லாம் வந்து பேசிக்கா குழந்தைங்களை நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. அதுவும் கலர்ஃபுல்லா ஒரு சாங் பேய் வந்தா கூட அது வந்து டான்ஸ் ஆடினா போதும். கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடினா போதும். பேசிக்கலி குழந்தைங்களை இழுக்கிறது தான் மேட்டர்ஸ் இல்லையா? அவங்க பாடிட்டே இருக்க மாதிரியோ இது பண்ற மாதிரியோ இது பண்ணி நான் போயே தீருவேன் அப்படிங்கிற இதுக்கு வந்து நிக்கிறாங்க. இப்போ ஈவன் நிறைய இப்ப அதை விட இல்ல இப்ப நீங்க குழந்தைங்கள அளவுக்கு கூட வேணாங்க. ஒரு ஜென்சிய பிடிக்கணும்னா படத்துல ஒரே ஒரு பாட்டு இருந்தாலும் போதும். அதுல ஒரே ஒரு ஹுக் ஸ்டெப் இருந்தா போதும். அதை வச்சு ஒரு 4 இன்ஃபுளுசர் வச்சு ஆட வச்சாலே அந்த இஷ்கு விஷ்குன்னு நினைக்கிறேன் அந்த ஹிந்தி படம். அது வந்து I don't think anybody watched the movie. ஆனா அந்த மூவி the song did so well. YouTubeல வந்து I think it was on the charts for like a whole month. அந்த பாட்டு வந்து it was trending for a whole month. All because of that one hook step, one random one bit of a whole song. அந்த சாங் என்ன உங்களுக்கு என்ன 40 seconds 1 minute ஷார்ட்ஸ் கெப்பாசிட்டிங்கிற எனக்கு தெரியல. சோ அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு தட் இஸ் தி பயர் மினிமம் தானே. அப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த படங்கள்லாம் had to reach a lot more audience தானே. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருந்திருக்கும். இது தப்பான மெசேஜா இருந்தாலுமே அந்த கன்வின்சிங் ஃபேக்டர் வந்து ஐ திங்க் these people had to do a lot in தோணுது. ஐ திங்க் நம்ம நிறைய பேக்கேஜ் இறக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வன்மத்தெல்லாம் இறக்கிட்டோம். இன்னும் நம்ம அந்த ஐஸ்பர்க் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் எனக்கு உள்ள எரிமலையே இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ நினைச்சிட்டு இருந்தேன் இதுல என்ன நம்ம கான்வர்ஸ் பண்ண போறோம். I thought my role would be difficult but started with a great monologue by Aarti and ably accompanied by Kavya. இல்ல நானே பேசுறதுக்கு இருக்கு அப்படிதான்
யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒண்ணுமே இல்ல. லைக் ஒரு நார்மல் மூவி. அதுவும் ஈவன் ஐ டோன்ட் ரிலேட், அதாவது ஐ டோன்ட் அக்ரி வித் சம் ஆஃப் தி திங்ஸ். என்னத்த பேச போறோம், எதுக்கு இதை எடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த மாதிரி யோசிச்சுட்டு Actually, இருந்தேன். இந்த மாதிரி பேசப்போ when we don't talk on specifics, நம்மளுக்கே வந்து நம்ம பண்ற சில தப்பே வந்து யாராவது சுட்டி காமிப்பாங்க. அதெல்லாம் செல்ஃப் ரியலைசேஷன்லாம் கூட நடக்கும் நிறைய. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் அதனாலதான் நான் வந்து this movie was a very painful watch. Like அந்த கேரக்டர் சீக்வன்ஸ் அவங்க வரும்போது எல்லாமே it was very painful. and இதுல இருந்து நான் எவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோங்கிற ரியலைசேஷன் தான் எனக்கு மெயினா நடந்தது. இன்னொன்னு ப்ராப்ளம் என்னன்னா, லைக் வசந்தி கேரக்டர் எனக்கு தப்பா தெரியவே இல்ல. யூ கெட் மேரிட் சம்வேர், கடுப்புல இருக்கேன், அவளாவது அட்லீஸ்ட் போய் செய்யறாள், நான்லாம் செய்யவே மாட்டேன். நீ என்ன வேணா நினைச்சிக்கோ, என்ன நீ மான்ஸ்டர்னே நினைச்சிக்கோ, நான் இருக்க கடுப்புக்கு அப்படிதான் எனக்கு இஷ்டம் இல்ல, புடிச்சு கட்டி, அதுவும் செகண்டா கட்டி வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி அங்க குழந்தை இருக்கு, ஒரு இது யாரை கேட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா 80s ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ ஓகே, அவங்களுக்கு வந்து ஷி டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன். வீட்டுல இப்ப முடிவு எடுத்துட்டாங்க, போய் தான் ஆகணும். ஸோ அந்த இது அதான் அது பார்க்க வந்து செல்ஃபிஷா தான் இருக்கு. அப்போ நீ செல்ஃபிஷ் இல்லாம அந்த பொண்ணு நடந்துக்கணும்னா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு பிளண்டன். அவங்க அம்மாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, ஹஸ்பண்டை கரெக்டா பார்த்துட்டு, குழந்தைய பார்த்துக்கிட்டு அவ ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். அது ஆனா எனக்கு அதுல அந்த விஷயம் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, தட் இஸ் வை எனக்கு ராஜேஷ் கேரக்டர் மேல வந்து எந்த விதமான கோவமோ இல்ல டிஸ்அக்ரிமெண்ட்டோ டிசப்பாயின்மெண்ட்டோ இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைகிட்ட வந்து செல்ஃப் சஸ்டெயின்ட் ஆயிரு, அவளை நம்பாத, நான் இருக்கேன், உனக்கு எதனால எனக்கு கால் பண்ணு, ஏதாவது ப்ராப்ளம்னா நீயே பாத்துக்கோ, வீடை நீயே பண்ணிக்கோ. அதாவது அவளை உள்ள இது பண்ணாமலே செட் பண்ணி வச்சிருப்பாரு எல்லாமே. அது நல்லா இருந்துச்சு. இப்போ சில இதுல எப்படி சொல்லுவாங்கன்னா, உன்னை நான் அனுப்பி விட்டுடுறேன், உனக்கு ஒரு லைஃப் செட் பண்றேன்றத சொல்லிட்டு பண்றதுனா இவங்க வந்து போய் அங்க கேக்குற மாதிரி அவங்க தலையில போடுற மாதிரி தான் இருக்கும். லைக் ஆக்ஷன்ல வந்து அது இருக்காது. எப்படியாவது இமோஷனலா உள்ள கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனா இது அவர் ஜென்யூனாவே நிஜமா அவளுக்கு நல்லது பண்றது அந்த மாதிரி தான் இருந்தது. இதுலயும் ஒரு இது என்ன வச்சிருந்தாங்கன்னா, ராஜேஷ்க்கு லவ் மேரேஜ், ஐ கான் கெட் ஓவர் இட் அப்படிங்கிற மாதிரி. அதான் யூ வாண்ட் டு சே சம்திங் லைக் திஸ்ல, அப்பதான் அவரை வந்து தட் இஸ் வை ஹி டோன்ட் வாண்ட் ஹர். நீ போனா எனக்கு பரவாயில்லன்னு உங்களால அதுக்கும் நீங்க ஒரு ரீசன் வைக்க வேண்டியதா இருக்கு. வை கான்ட் யூ சே தட்? இப்போ அதனாலதான் பேசிக்கா இவங்க ஒரு குழந்தை கல்யாணம் ஆனவன் கொண்டு வந்தது. ஸோ இதே கதையை வந்து அவன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இதுவா இருக்கிறான் அப்படின்னு ஏன் நீங்க வைக்க கூடாது? லவ்ங்கிறதுலாம் இல்லாம நிஜமாவே அவன் ரொம்ப நல்லவன் பேசிக்கலாவே அப்படின்னா ரொம்ப தப்பாயிடும். இந்த பொண்ணு வந்து வேற வழியில அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ ஏன் அது எல்லாத்துக்குமே ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு இது ரீசன் கொடுத்து இப்படி இருந்தாதான் இது செட் ஆகுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதான் சம்பந்தமே இல்லாம இருக்கும் இந்த படம் வந்து எனக்கு பேரலல் ஃபீல் ஆன. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், ஹீரோ வந்து லைக் ராஜேஷ் கேரக்டர் வந்து செம்ம பணக்காரன், ஓகேவா, அப்புறம் ஹீஸ் அ வெரி குட் பர்சன். இதுவே வந்து அந்த ஹீரோ ஒரு லைக் ராஜேஷ் கேரக்டர் வந்து ஒரு குடிக்காரனா, ஒரு காசு இல்லாம ஏழையா இருந்து இந்த பொண்ணாங்க கல்யாணம் பண்ணா ஹீரோ இவர் வந்து மாதவன் நாயர் வந்து இட்ஸ் ஓகே வாழ் அப்படின்னு சொல்லியிருப்பாரா அப்படின்னு. ஆனா பார்த்தா சப்தோ பார்ட் 2 சைட் பி அதானே ஸ்டோரியே. ஷி காட் மேரிட், அவளோட ஹஸ்பண்ட் வந்து குடிக்காரன், ஃபெயிலியர், பணக்காரன் கிடையாது, செம்மையா கஷ்டப்படுறா அப்படிங்கிறது. பட் ஈவன் தென் வந்துட்டு நம்ம இன்ன வரைக்கும் நம்ம கல்ச்சர் என்னதான் பேசினாலும் when you got married you cannot get out of it. அதாவது you have to fight for it. நம்ம நேரா போய் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு வந்துட்டு இல்ல இது செட் ஆகும்னு எனக்கு தோணல, இது எனக்கும் நல்லது இல்ல அவனுக்கும் நல்லது இல்ல, இது இல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா சரிம்மா ஐ அக்ரி வித் யூ கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஷீ ஹேவ் டு ஃபைட் ஃபார் இட். ஈவன் அந்த கையும் வந்து both of them agree, okay பிரிஞ்சிடலாம் அக்ரி பண்ணாலுமே they have to explain this, இதை புரிய வச்சு ஃபைட் பண்ணி அப்படிதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண முடியுது. நம்ம இன்னும் அதுக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இந்த மேரேஜ்ங்கிற விஷயத்துக்கு. தில் தடக்னே தோல அந்த சீக்வன்ஸ் சொல்லுவாங்கல்ல, யூ நீட் அ வேலிட் ரீசன், அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல, டிடி எமோஷனலி அந்த கான்செப்டே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ லைக் அப்ப இப்ப பேசுற விஷயங்கள் வந்து அங்க பேசாதனால இட் வாஸ் திஸ் மூவி. இதோட பேரலலா தான் போக தோணுது.
இன்னொன்னு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பர்சனலி ஐ நோ பீப்பிள். இப்போ லைக் என் லைஃப் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் கம் ஃப்ரம் லைக் மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வந்திருக்கேன். ஸோ ஐ நோ த ஜர்னி. அது என்ன போகும், என்ன ஏதுன்னு. இப்போ வென் ஐ சீ சம்வன் சஃபரிங் த்ரூ இட், நான் இருந்த அதே ஸ்டெப்ஸ் அதே இதுங்கிறப்போ ஐ கேன் ஃபீல் வாட் தேர் கோயிங் த்ரூ. அதுக்கு என்ன ரிலேஷன், அவங்க எவ்வளோ என்ன பண்ணணும், எடுத்தோன்னே அதான் சொல்றேன். இட் ஓன்ட் ஒர்க் அவுட். நமக்கு தெரிஞ்சு நம்ம போய் இட் ஓன்ட் ஒர்க் அவுட் சொன்னா, ஈவன் அந்த கை ஃபர்ஸ்ட் நான் அந்த கையை கன்வின்ஸ் பண்ணும், அப்புறம் வீட்டை கன்வின்ஸ் அவங்க வீடு என் வீடு எல்லாம். இப்போ அந்த கையும் அக்ரி பண்ணிடுறானே வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் அ கேக் வாக். வா நைட்டோட நைட் போய் சைன் பண்ணி முடிச்சிருவோன்னு இருக்க போறது இல்லை இல்லையா. இதுக்காக ஐ எம் சீயிங் சம் சில இதுல பார்த்தா, இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஜென்யூனா அவ லைஃப்ல அவ எக்ஸ்பெக்டேஷனே வேறையா இருக்கும். ஓகேவா. அந்த பையன் வந்து இவ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்ல. பட் தே காட் இன் டு அரேஞ்ச் மேரேஜ் உள்ள வந்துட்டாங்க. இப்ப அவன் வந்து அவன் எக்ஸ்பெக்டேஷன் வேற, ஆனா அவன் நல்லவன் தான். ஓகே, பட் இவன் நினைக்கிற லைஃப் இது கிடையாது. அப்ப ஷி ஹேவ் டூ சாய்ஸஸ். உன்னை மாத்திட்டு எக்ஸ்பெக்டேஷன் மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணு, இல்லைன்னா கெட் அவுட் ஆஃப் இட் தானே. ஆனா இவ ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட்னு சொன்னா விடமாட்டேன்றானுங்க. அதுக்கு என்ன பண்றா, அவனை கெட்டவனா காட்டுறதுக்கு அவனை கடுப்பேத்தி அவன் லைஃபை ஹெல்லாக்கி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி இது போய் அவனை அப்யூஸ் பண்ற அளவுக்கு புஷ் பண்ணி எல்லாம் பண்ணி வெளியே வந்து ஒரு விக்டிம்னா மட்டும்தான் வெளியே வர விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதில் என்னன்னா, இப்படி இருக்கிறவங்க வந்து என்கிட்ட நோட்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க. உனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் சண்டை நடந்தது, உன்னை இப்படிலாம் பண்ணாங்களா, என்னன்னா எங்க ஸ்டோரி கேட்டு இந்த நோட்ஸ் வந்தாங்க டாய் கொண்டு அப்ப இப்ப நான் வந்து சொல்ல முடியாது, நோ நோ இது பண்ணாத. இப்ப இது எப்படி ஆயிடுதுன்னா, ஜென்யூனாவே இதை கோத்ரூ பண்றவங்களையும் நான் இப்போ எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஐ பீன் இன் தட் ஷூஸ் இல்ல. அப்போ இப்ப என்னால சொல்ல முடியாது, ஏன் இப்படிலாம் பண்ற. இப்போ ஆனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஷி வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் அட் எனி காஸ்ட், புரியுது. ஆனா அதுக்கு அவங்க எவ்வளவு கோத்ரூ பண்ண வேண்டியது. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. நான் ஒரு விக்டிம், அவன் என்ன அடிச்சிட்டான், என் லைஃப் எல்லாம் இருக்கு இதெல்லாம் சொல்லி பிளஸ் அவன் வந்து இது பண்ணி சரி வெளியே போய் அப்படிங்கிற அளவுக்கு அவனை புஷ் பண்ணாதான் வெளியே விடுறாங்க. வை இஸ் இட் சோ காம்ப்ளிகேட்டட்னு தான் இருக்கு பாக்குறப்போ. ஓகே, இப்போ அதுக்காக எடுத்தோடனே ரிலேஷன்ஷிப்னோடனே நான் பார்த்தேன் பிடிக்கல பிரேக் அப்படின்னு இருக்க போறது இல்ல. ட்ரை பண்ணிட்டு ஜென்யூனாவே முடியலன்னா விட்டுருங்களேன்ப்பா, ஏன் எல்லாரும் நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்ம இந்த சென்டிமெண்ட்ஸ் அவ்வளவு வெயிட் வச்சிருக்கோம். நீ சிரிச்சிட்டே சொல்லிட்ட, பட் இட்ஸ் a very serious thought. Yeah, it's a very pain. You need 1000 more antidotes to all these movies to change perception. ஆமா. Okay guys, எனக்கு இங்க வந்திருக்கிறப்போ அந்த டிஃபரன்ஸ் நிறைய தெரியுது. ரிலேஷன்ஷிப்ப இங்க இருக்கிறவங்க அதான் உடனே என்ன சொல்லிடுவாங்க, நம்ம கல்ச்சர் நம்ம பண்பாடு நீ எப்படி மாத்தி பேசலாம். ஆனா இங்க பாருங்க, அவங்க they don't get into marriage that easily. லிவ்ன்ல இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. 20 years லிவ்ன்ல இருக்கிறவங்க பார்த்திருக்கேன். ஆனா பிகாஸ் தே நோ மேரேஜ்ங்கிறது பெரிய கமிட்மெண்ட், they don't just go into that easily. அப்போ they don't just break it easily. எல்லா இதுவும் ட்ரை பண்ணிட்டு பிரேக் பண்ணும். ஸோ ரிலேஷன்ஷிப்ங்கிறத அவ்வளோ இதுவா பார்த்தா போதும்ல. But that comes only when you also have financial independence for on both sides. No, இல்லனா it will become again abusive தான் போகும். Whenever India talks about living in culture, you should mainly talk about financial independence for women. அதுக்கப்புறம் you talk this, then it's fine. நீங்க ரெண்டும் பண்ணாம if you go into that, then it's like a suicide தான். You jump into something, it's a very uncharted territory that you don't know. You don't know the basic financial freedom is a basic right. அது இல்லாம if you jump into this, then it's a huge dive தான். ஆமா, I think we went a lot off topic today. Sorry. இருக்கணும் பிளஸ் இது இருக்கணும், you are on your own. அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். பையனோ பொண்ணோ இப்போ என்னது வீடை பார்த்துக்கணும், விலைக்கேத்துறதுக்கு பொண்ணு வேணும், வீடை பார்த்துக்க நீ பண்ண இப்ப என்ன அதுக்கு பொண்ணுதான் வேணும்னு கிடையாது இல்லையா. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து அதையும் சொல்லி வளர்க்கணும். இப்போ இது பொண்ணுக்கு ஃபினான்ஸ்ங்கிறது பையன் மட்டும்தான் சம்பாதிப்பான், பொண்ணு வீட்டை அப்படிங்கிறது இல்லை, ரெண்டு பேரும் ரெண்டுத்தையும் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு இந்த வெயிட்டேஜை கொஞ்சம் குறைக்கலாம். ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படிங்கிற இது கொண்டு வரலாம். Okay, I don't know what to give the closing note, but we'll stop discussion here.
and it was a great discussion. Unexpected, it went on unexpected lines. என்னமோ நம்ம off topic பேசணும், but still was a great discussion. Thanks to the movie. And next week we'll be talking about a 1946 film called The Big Sleep, a film which no one has ever understood. திருப்பி சொல்லு மூவி நேம். The Big Sleep, ஓகே. 1946 movie. So இதோட ஃபேமஸ் டேக்லைனே அதுதான், a movie which no one has ever understood. இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு இது இல்ல. Let's see and let's get our thoughts what the film is about. நானே 2-3 வாட்டி பாத்துருக்கேன் இந்த படம், but we'll discuss it next week. I hope people come in discussion. Sorry for taking the conversation out of the line. அதனாலதான் நம்ம ஸ்பெஷலா இருக்கோம். நம்ம வந்து அதை ஸ்ட்ரிக்டா ஒரு மாதிரியே கொண்டு போகாம ஸ்கூல் மாதிரி பண்ணாம இருக்கிறது. Thank you so much. We'll see you next week. Thank you. Bye.